மேம் பேக் ஹைட் அப்படின்றது மேலே ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹைட்டு, ப்ளவுஸோடைய உயரம் வந்து எடுத்துக்கிறோம். இந்த உயரத்தை வச்சு தான் நம்ம வந்து பேக் நெக்கு, ஆம்ஹோல் லென்த்து எல்லாமே வந்து எடுக்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் அளவு. ரெண்டாவது அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு சென்டரில் வந்து அந்த 14 இன்ச் அப்படின்றத கீழே வச்சுட்டு டேப்பை நேராக வச்சு மேலே இருந்து கீழே பேக் நெக் உயரம் என்ன வருதுன்னு பார்த்துக்குங்க. நமக்கு கரெக்டாக 9 இன்ச் வருது. ஒரு பாயிண்ட் வித்தியாசம்லாம் பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் ரவுண்ட் பண்ணியே வந்து எடுத்துக்கலாம். இப்போ 8.25 ஒரு பாயிண்ட் வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து 9 இன்ச்சாக எடுத்துக்கலாம். 9.25 ஒரு பாயிண்ட் வந்து வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து 10 வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு பேக் நெக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே இடுப்பு சுற்றளவை வச்சு தான், அந்த பேக் ஹைட்டை வச்சு தான் நம்ம வந்து ஆம்ஹோல் உயரம் வந்து எடுக்க போகிறோம். இப்போ பேக் ஹைட் எவ்வளோ? 14. கீழே இந்த இடுப்பு பகுதியில் 14 இன்ச் வந்து வச்சுக்குங்க. வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேப்பை வந்து நேராக அப்படி வச்சுக்குங்க. ஸ்லீவையுமே இந்த லைன் வந்து நேராக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்குங்க. இது நேராக இருந்தால் தான் நம்ம ஆம்ஹோல் வந்து எடுக்க முடியும். இப்படிலாம் ஸ்லீவை வளைவாக வச்சுட்டு நீங்கள் இந்த ஆம்ஹோல் உயரம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கரெக்டாக வந்து இருக்காது. அதனால் எப்பயுமே ஹாஃப் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, ஃபுல் ஸ்லீவாக எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்லீவை வந்து நேர் பண்ணிக்கிங்க. நேராக வச்சுட்டு இந்த சைடு மட்டும் ஆம்ஹோல் உயரம் எடுக்கிறதுக்கு நேராக தான் இருக்கணும். இப்போ பேக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழே வச்சுட்டு டேப்பை நேராக மேலே நேராக விட்டுருங்க. விட்டுட்டு மேலே இருந்து கீழே இந்த சைடு தையல் வருது பாருங்கள், ஸ்லீவ் ஜாயிண்ட், அந்த அதுக்கிட்ட எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.5 ஒரு பாயிண்ட் வந்து வருது. இதை நான் வந்து 5.5னே எடுத்துக்கலாம். 5.5 ஒரு பாயிண்ட் இருக்கிறனால 5.5 அப்படின்றது ஆம்ஹோல் உயரம் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 3வது அளவு. அடுத்தது 4வது அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ஹோல் உயரம் வந்து எடுக்கணும். ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எடுக்கணும். ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கிறதுக்கு ப்ளவுஸை வந்து இப்படி நேராக வச்சுக்கோங்க. ஸ்லீவில் சுருக்கம் இருந்தால் பரவாயில்ல. இந்த ஷோல்டர் தையெல்லாம் அப்படி நேராக இருக்கணும். அப்படி நேராக இல்லை அப்படின்னா ப்ளவுஸை லைட்டாக இழுத்து விட்டுட்டு வச்சுக்குங்க. இப்போ அந்த தையல் இருக்குது பாருங்கள், அந்த தையலுக்கு கீழேயே நீங்கள் இன்ச் டேப் வச்சு இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணும்போது தான் ஆம்ஹோல் வளைவு கரெக்டாக வரும். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்படி செக் பண்ணும்போது லைட்டாக என்னாகும், இங்கே வந்து கேப் விட்டுருவாங்க. இப்படி லைட்டாக டேப் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி, இப்படி லைட்டாக அப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி அளவு எடுக்கும்போது நமக்கு அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போயிடும். இந்த ஆம்ஹோல் அளவு வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நமக்கு ஷோல்டர் லூஸ் பிரச்சனை வந்து வரும். ஆம்ஹோல் கிட்ட இந்த சைடில் எங்கள் துணி வந்து தூக்கிட்டு இருக்கும், முன்பக்கமும் துணி வந்து தூக்கிட்டு இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாமே வந்து இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆம்ஹோல் வளைவு அப்படின்றது ரொம்ப கரெக்டாக வந்து எடுத்துக்கங்க. எப்பயுமே ஒரு டைமுக்கு 2-3 டைம் எடுங்க, தப்பே கிடையாது. 2-3 டைம் எடுத்து ஒரே அளவாக வருதா அப்படின்றது செக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் அந்த வளைவு இன்ச் பை இன்ச்சாக தான் செக் பண்ணிக்கிறேன். நான் செக் பண்ணும்போது டேப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்காது. இப்போ ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் இந்த சைடு வந்து வருது. இப்போ ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படின்றது 8.5 இன்ச். இது வந்து நமக்கு 4வது அளவு. அடுத்தது 5வது அளவு எடுக்கிறதுக்கு நம்ம ப்ளவுஸை வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு நம்ம ஷோல்டர் வந்து எடுக்கிறோம். ஷோல்டர் தான் நமக்கு 5வது அளவு. ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.25 வந்து இருக்குது. இது கூட 3/4 இன்ச் வந்து கட்டிங் பண்ணும்போது தையலுக்கு வந்து சேர்த்துக்கிறோம். இது 5வது அளவு. 6வது அளவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுடைய உயரம் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஸ்லீவில் என்ன உயரம் வருதோ அதான் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுடைய உயரம் அப்படின்றது 9.5 இன்ச் வந்து இருக்குது. இது ஸ்லீவ் லென்த்து. அடுத்தது ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி டேப் வச்சுட்டு உள் பக்கம் ஸ்லீவ் ரவுண்டில் இந்த மாதிரி உள்ள ஃபிங்கர் விட்டு லைட்டாக அப்படி இழுத்துட்டு நீங்கள் வந்து அளவு வந்துடுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச் வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4, 5, 6வது அளவாக வந்து எடுத்திருக்கோம். அடுத்தது ப்ளவுஸை வந்து இந்த சைடு முன்பக்கம் வந்து திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு இப்பயுமே ப்ளவுஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு லெஃப்ட் சைடில் ஷோல்டரும் நமக்கு ரைட் சைடில் இடுப்பு சுற்றளவு அந்த பட்டி அளவு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட் சைடில் ஹூக்கு பட்டி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வி பட்டி வந்து வச்சுருப்பாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பட்டன் பீஸ் வந்து எந்த சைடு எது வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி அளவெடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஹூக்கு பட்டி வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ஹூக்கு பட்டி இருக்குன்னா இந்த சைடு ஹூக்கு பட்டி வந்துடும், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வி பட்டி இருக்கும். அப்படி வி பட்டி இருக்கு அப்படின்னா வி பட்டியை விட்டுட்டு எப்படி செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், முன்கழுத்து உயரம் வந்து எடுத்துக்கலாம். முன்கழுத்து உயரம் வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க லெஃப்ட் சைடு பீஸ் தான் எடுக்கணும். ஹூக்கு பட்டியா வி பட்டியா அப்படின்றது பிரச்சனை கிடையாது. பொதுவாக லெஃப்ட் சைடு வரக்கூடிய பீஸ்ல நீங்க வந்து முன் அளவுகள் வந்து எடுத்துக்குங்க. அதை விட்டுட்டு இப்படிலாம் வச்சு எடுக்காதீங்க, இது உங்களுக்கு கரெக்டாக வராது. இந்த சைடு வந்து எடுத்துக்குங்க, அளவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முன்பக்கம் எப்பயுமே அளவெடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டாட் அளவை நல்லா அப்படி உள்ள கை விட்டு இதை நல்லா அப்படி தூக்கி விடணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கீழே இந்த இடுப்பை சரி பண்ணிக்கிங்க.
டாட் அளவை சரி பண்ணிவிட்டு இந்த நெக் என்ன ஷேப்பில் இருக்கோ அதை அப்படியே அப்படி விட்டுருங்க. இந்த மாதிரி விடும்போது உங்களுக்கு என்ன ஆகும், தானாகவே அந்த நெக்கோடைய அமைப்பு அப்படியே இருக்கும். ஏன்னா ஒரு அயன் பண்ண ப்ளவுஸில் அளவு எடுக்கும்போது தான் கரெக்டான அளவு எடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இன்ச் டேப் வந்து வச்சுட்டு இந்த நெக்கோடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பென் வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 6.5 இன்ச் வந்து இருக்குது, அல்லது டேப் அப்படி மடிச்சும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அளவுகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது, 6.5 இன்ச் வந்து இருக்குது. இது மாதிரி எடுக்கலாம். இன்னொரு டிப் வந்து சொல்கிறேன், அதாவது ஃப்ரண்ட் நெக் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை வந்து பூட்டிடுங்க. பூட்டிட்டு இந்த இடுப்பு 2 பட்டனையும் பூட்டி விட்டுருங்க. இந்த ஒரு பட்டன் பூட்டினாவே போதும், இருந்தாலும் நான் 2 பட்டனும் சொல்கிறேன். பூட்டிட்டு இந்த இடுப்பு கிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை பூட்டும்போது பார்த்தீங்கன்னா நெக்கு நமக்கு அப்படியே என்ன ஆகும், குறுகலாக வந்து வந்துடும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வந்து கரெக்டாக இந்த ஷோல்டரில் வந்து வச்சுக்குங்க. ஷோல்டரில் கரெக்டாக இந்த ஸ்கேல் வந்து இதில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்குங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒருவேளை எடுக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக இதை வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இப்படி வச்சுக்குங்க. ஷோல்டரில் வச்சுட்டு நமக்கு இடுப்பு சுற்றளவு, இது பேக் ஹைட் எவ்வளோ எடுத்தோம் அப்படின்னோம்னா 14 இன்ச் வந்து, அதாவது இங்கே மேலே இருந்து அதாவது உங்களுக்கு மேம் வீடியோவில் தெரியுதா, இது தெரியலன்னா நான் கீழே இறக்கி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது ஸ்கேல் வச்சுக்குங்க. இந்த பட்டன் வந்து ஃபஸ்ட்டு பூட்டிக்கிங்க. ஸ்கேல் வந்து வச்சுக்குங்க. அந்த ஸ்கேலில் டச் ஆகிற மாதிரி, இந்த ஸ்கேல் வந்து டச் ஆகிற மாதிரி இந்த ஃப்ரண்ட் நெக் ரெண்டோடைய ஷோல்டரையும் கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு நேராக டேப் வச்சுட்டு இப்போ இந்த நெக்கோடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தாலும் நமக்கு எவ்வளோ இருக்குது, 6.5 இன்ச் தான் வந்து நெக்கோடைய உயரம் வந்து வருது. இந்த மாதிரியும் ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ வருது அப்படின்றது ரொம்ப கரெக்டாக வந்து எடுக்க முடியும். ஏன்னா ஃப்ரண்ட் நெக் அப்படியே வச்சு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு எடுக்க வரல அப்படின்னா இந்த மாதிரி பட்டனை பூட்டிட்டு ஸ்கேல் வச்சுட்டு ஸ்கேலுக்கு நேராக நீங்கள் சென்டர் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன நெக்கோ அது வந்து காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அளவு வந்து எடுத்துக்கலாம். மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன், ஃப்ரண்ட் நெக்கு சரியாக எடுக்க வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டன் வந்து பூட்டிக்கிங்க. மேலே கீழே 2 பக்கம் பட்டன் வந்து பூட்டிக்கிங்க. பூட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், நமக்கு இந்த பட்டன் பூட்டின உடனே என்ன ஆகும், இப்போ பட்டன் இல்லை அப்படின்னா கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு பட்டனை வந்து பூட்டிட்டீங்க அப்படின்னா கழுத்து வந்து நமக்கு அப்படியே வந்து கிட்ட வந்துடும். இப்படி கிட்ட வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கேல் வந்து வச்சுக்குங்க. இந்த மாதிரி ஸ்கேலை வந்து இப்படி சும்மா வச்சுக்குங்க, நேராக வச்சுக்கங்க. அந்த ஸ்கேலுக்கு பக்கத்தில் இந்த ஷோல்டர் இருக்க மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்குங்க. இப்போ இது ரெண்டும் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இன்ச் டேப் வச்சுட்டு சென்டர்லேருந்து, அந்த ஸ்கேலுடைய சென்டர்லேருந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் நெக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் நெக்கோடைய உயரம் என்ன அப்படின்றத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வந்து வருது. இது வந்து நெக்கு நீங்கள் ஈஸியாக அளவெடுக்கிறதுக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டன்லாம் எடுத்து விட்டுருங்க. 2 டைப்பில் நெக்கு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன் உயரம் வந்து எடுக்கணும், ஃப்ரண்ட் ஹைட்டு. அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா அதுவும் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இந்த சென்டர் டாட்டை கரெக்டாக அப்படி நேர் பண்ணிவிட்டு கீழே இந்த பட்டி இருக்குது பாருங்கள், பட்டியை அப்படி 2ஆக மடிச்சுக்குங்க. அதே மாதிரி ஷோல்டரையும் 2ஆக மடிச்சுட்டு இதை அப்படியே தூக்கி இந்த சைடு வச்சுக்கோங்க. நமக்கு ஆப்போசிட் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பீஸை வந்து லைட்டாக அப்படி தட்டி விடுங்க. எதுக்காக தட்டி விடுறோம், இது லைட்டாக நமக்கு தூக்கின மாதிரி இருக்கும், அளவெடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால லைட்டாக தட்டி விடும்போது கொஞ்சம் படிமானமாக வந்து வந்துடும். இப்போ நீங்கள் இன்ச் டேப் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இழுக்கவே தேவையில்லை. என்ன அளவு வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இழுக்காமல் பார்க்கும்போது 12 இன்ச் வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்கில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இது நல்லா இழுத்து கொஞ்சம் அளவெடுத்து பார்க்கலாம். இழுக்காமல் எடுக்கும்போது 12. அடுத்தது இந்த ஷோல்டர் கையில் வந்து எடுத்துக்குங்க. இந்த சைடு பீஸ் அதாவது பட்டி அதையும் கையில் எடுத்துட்டு இதை நல்லா அப்படி இழுத்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் வந்து எனக்கு நெக்கோடைய உயரம் வந்து ஃப்ரண்ட் ஹைட்டோடைய உயரம் வந்து இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு முன் உயரமாக நம்ம இழுத்து அளவெடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு பட்டி ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சும் அதே மாதிரி உள் பக்கம் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு 1 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தையலோட சேர்த்து தான் வந்து வரும். இதுதான் நமக்கு முன் உயரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது ப்ளவுஸை வந்து நேர் பண்ணிக்கிங்க. ப்ளவுஸை இப்படி எல்லாமே நேர் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு உள் பக்கம் கைவிட்டு கண்டிப்பாக இந்த டாட் வந்து நீங்கள் நேர் பண்ணியே ஆகணும். இந்த டாட்டை நேர் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு கொக்கிப்பட்டி இந்த சைடு வந்து இருக்குன்னா கொக்கிப்பட்டியிலேருந்து அளவு எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வீப்பட்டி இருக்குன்னா வீப்பட்டி இப்படி விட்டுட்டு அளவு வந்து எடுங்க. கொக்கிப்பட்டி தான் இருக்குது, அதாவது கொக்கி வைக்கிற இடமா இருந்ததுன்னா
எட்ஜில் இருந்து வச்சுட்டு இந்த சைடு அளவு எடுங்க. எனக்கு வந்து 8.5 இன்ச் வந்து வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் அளவு அப்படின்றது 8.5. இது எதுவுமே இழுக்காம அப்படியே அளவு எடுத்திருக்கோம். அடுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் கையில் எடுத்துக்குங்க. இந்த பீஸையும் சைடில் வந்து எடுத்துங்க. எடுத்துட்டு இதை நல்லா இழுத்து அளவு எடுத்து பாருங்க. என்னால் இந்த ப்ளவுஸ் இதுக்கு மேலே இழுக்க முடியல. அப்போ எனக்கு எவ்வளோ வருது? 10.25 இன்ச் வந்து வருது. இதுவே ரொம்ப ரொம்ப டைட் பண்ணி இழுத்துருக்கேன். இதுக்கு மேலே இழுக்க முடியல. அப்போ 10.25 வந்து வருது. ஃபஸ்ட்டு எவ்வளோ எடுத்தோம்? 8.5 வந்து எடுத்தோம். ஃபர்ஸ்ட் அளவு அப்படின்றது 8.5. ரெண்டாவது அளவு வந்து பார்த்தீங்கன்னா 10.25 வந்து எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ப்ளவுஸ் நல்லா இப்படி தட்டி விட்டுட்டு இப்படி மறுபடியும் கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஏன்னா நல்லா இழுத்தனால துணி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அதனால வந்து அளவு மூணாவது எடுக்கிற அளவு கொஞ்சம் மாறுபடும். அதனால நல்லா உதறி விட்டு தட்டி விட்டுட்டு ப்ளவுஸை மறுபடியும் நேர் பண்ணிக்கிங்க. நேர் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் மீடியமாக இழுக்கிறோம். ஃபஸ்ட்டு இழுக்காமல் அளவெடுத்தோம். ரெண்டாவது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுத்து அளவெடுத்தோம். இது வந்து கிராஸ் கட்டிங், அதனால் நல்லாவே இழுத்து வந்து வரும். இப்போ நம்ம எடுக்கிற அளவு தான் நமக்கு ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்டு. இந்த அளவு நம்ம என்ன பண்ணுறோம்? மீடியமாக இழுக்க போகிறோம். நீங்கள் ரெண்டாவதாக எடுத்த அளவு பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் துணி வந்து எந்த அளவுக்கு டைட் பண்ணி இழுக்க முடிஞ்சுதுன்னு. இப்போ அவ்வளோ எடுக்கக்கூடாது. அதை விட இன்னும் கம்மியாக வந்து எடுக்கணும். இப்போ நெக்கில் வந்து வச்சுட்டு டேப் வச்சுட்டு இப்படி லைட்டாக எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 9.25 அப்படின்றது இந்த ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் 9.5 எடுத்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/4 இன்ச்சில் ப்ளவுஸில் எங்கேயுமே பெருசாக வித்தியாசம் வராது. 9.5 அல்லது 9.25 இந்த ரெண்டு அளவில் ஏதாவது ஒரு அளவாக வந்து நம்ம இந்த ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்டாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் 9ன்னு எடுத்தீங்கன்னா அப்போ தான் தப்பாகும். அப்போ நீங்கள் அந்த ப்ளவுஸை வந்து போட முடியாது. இப்படி எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக இப்படி எடுத்துட்டிங்கன்னா இது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா துணிலாம் லூஸாக தொங்கிட்டு இருக்கு. இது சரியான அளவு கிடையாது. நம்ம வந்து அதாவது இப்படி இருக்கிற ப்ளவுஸை கையில் எடுக்கிறீங்க. இதை எடுத்துட்டு லைட்டாக இழுக்கும் போதே நம்ம அந்த ப்ளவுஸை இழுத்து போட்டிருப்போம். அந்த போட்டதனுடைய லூஸ் தான் நமக்கு இதில் வந்து கிடைக்கும். அந்த லூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வரும். அப்போ 9.5 9.25 நான் இழுக்கவே இல்லை. பெருசாக இப்படிலாம் இழுக்கலை. நான் ரொம்ப இழுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிங்கிள்ஸ் மாதிரி தெரியும். நான் அப்படிலாம் இழுக்கலை. இருக்கிற ப்ளவுஸை இப்படி எடுத்து பிடிச்சேன், அவ்வளோதான். அப்படி பிடிக்கும் போதே நமக்கு வந்து 9.25 அப்படின்றது செஸ்ட் ரவுண்ட் வந்து வருது. இந்த மாதிரி செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு டைப் இதை விட ஈஸியாக எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்னா இதையும் எடுத்துக்குங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு மெத்தட் வந்து சொல்கிறேன். ப்ளவுஸை வந்து சைடாக மடிச்சுக்குங்க. ஸ்லீவ் இதெல்லாம் சைடாக மடிச்சுட்டு ப்ளவுஸை உதறி விட்டுட்டு நேர் பண்ணிக்கிங்க. நேர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள்? ஸ்கேல் வந்து இதில் நேராக வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ இந்த பேக் நெக்கு இதில் கரெக்டாக டச் ஆகிற மாதிரி வச்சுக்குங்க. இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து வச்சுட்டு இப்போ இந்த ப்ளவுஸுடைய செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ அப்படின்றது இப்படி நேராகவே நம்ம வந்து அளவெடுத்து பார்த்துக்கலாம். இதை நேராக வச்சுட்டு இந்த சைடில் இருந்து நம்ம இது வரைக்கும் பார்க்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச் வந்து எனக்கு இருக்குது. இப்போ 9.25 அப்படின்றது நமக்கு செஸ்ட் ரவுண்ட் வந்து இருக்குது. நம்ம வந்து அப்படி முன்பக்கம் ஓப்பன் பண்ணி அளவெடுத்தாலும் 9.25 வருது. ப்ளவுஸை சைடாக மடிச்சுட்டு ஸ்கேல் இந்த ஓரத்தில் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு இதை நீங்கள் செக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 9.25 தான் வந்து கரெக்டாக வந்து வருது. ஒருவேளை இப்போ 9.25 வராமல் ஒருவேளை 10 வருது அப்படின்னாலும் அல்லது 9.5 வந்து வருது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இது 9.25 வருது, இது 10 வருது அப்படின்னா நீங்கள் 9.25 போட்டுக்கலாம். ஏன்னா 10 அப்படின்றது கொஞ்சம் கூட ஏன்னா 1/4 இன்ச்சில் பெருசாக வித்தியாசம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு 1/4 இன்ச்சில் வித்தியாசம் வருதுன்னா அது நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் 9.25 எடுத்தாலும் ஓகே தான், 10 எடுத்தாலும் ஓகே தான். அதுவே வந்து 1/2 இன்ச் இப்போ 9.5 வருது, நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த அளவு 10 வருதுன்னா 1/2 இன்ச் வித்தியாசம் இருக்குது. அப்படி வரும்போது நீங்கள் மறுபடியும் ஒரு டைமுக்கு 2 டைம் மறுபடியும் நல்லா செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்து பாருங்க. இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் ப்ளவுஸ் மடிக்கிறது மட்டும் கரெக்டாக மடிச்சுக்குங்க. இந்த சைடை கரெக்டாக மடிச்சுட்டு ஸ்லீவ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் நல்லா உதறி விட்டுட்டு, ஆனால் இதுக்கு ஃபர்ஸ்ட் அயன் பண்ண ப்ளவுஸாக இருக்கணும். ஷோல்டரை நேர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அல்லது கிளாத் இருந்ததுன்னா அந்த கிளாத்தோட எஜ்ஜில் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு டேப்பை இப்படி நேராக வச்சிங்கன்னா உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்றத கரெக்டாக வந்து எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி தான் ப்ளவுஸில் வந்து நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கணும். அடுத்தது இப்போ எல்லா அளவும் நம்ம எடுத்துட்டோம். இதை டிராயிங் பண்ணும்போது நம்ம தையலுக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அதை நான் சொல்லியிருப்பேன். அந்த தையலுக்கு சேர்த்து நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு நெக் ரவுண்ட் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9.25 வந்து எடுத்துருக்கோம். 9.25 வரும்போது நெக் ரவுண்ட் அப்படின்றது 2.25 வந்து எடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம ப்ளவுஸில் எப்படி அளவெடுக்கிறது அப்படின்றத சொல்லிட்டேன். இன்னும் சில பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஸ்லீவ் வந்து பண்ணும்போது மற்ற அளவுலாம் எனக்கு கரெக்டாக வருது. ஸ்லீவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கை கீழ் உயரம் நான் அளவு ப்ளவுஸில் போடுற அளவு வர்றதில்லை. அதாவது ஸ்லீவ் லென்த் வருது, கை கீழ் உயரம் ஒன்று அதிகமாகவும் அல்லது கம்மியாகவும் வந்து போகுது. அது ஏன், என்ன காரணம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்லீவ் வந்து நம்ம டிராயிங் பண்ணும்போது ஒவ்வொரு கட்டிங் மாஸ்டரும் என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க மேம். மேம் நீங்க வந்துட்டு செஸ்ட் ரவுண்ட் சொன்னீங்கலங்க மேம், அது ஸ்கேல் வச்சு பார்த்தா அந்த வந்து அளவு எடுக்கும்போது 10 வருதுங்க மேம் ஃப்ரண்ட்ல. மேம் இருங்க மேம், ஒரே நிமிஷம், நான் இதை முடிச்சறேன், அதுக்கப்புறம் क्वेश्चन ஒவ்வொருத்தரா கேக்குறேன். ஓகே ஓகே, இந்த ஸ்லீவ் முடிச்சறேன் மேம். ஓகே மேம், ஓகே மேம். ஓகே மேம். இப்போ ஸ்லீவ் வந்து நீங்கள் அளவெடுக்கும் போது ஸ்லீவ் லென்த்து கரெக்டாக போயிடும். ஆனால் அடிக்கை உயரம் அப்படின்றது நான் 3 வந்து வைங்கன்னு சொல்லுவேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 3.25 4 அந்த மாதிரி வந்து எடுத்துக்குவோம். கை வந்து சின்ன கையாக இருக்குது, அதாவது ஹாஃப் ஸ்லீவாக வந்து இருக்குது, ஒரு 4.5 5 இன்ச் வந்து வைக்கிறாங்கன்னா அப்போ 2.25 3 வந்து கை கீழ் உயரம் எடுத்துக்கலாம் அப்படின்றது சொல்லியிருப்பேன். இப்போ அந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு கட்டிங் மாஸ்டர் ஒவ்வொரு மாதிரி வந்து கட்டிங் வந்து பண்ணுவாங்க. அந்த கை கீழ் உயரம் வந்து வச்சுக்குவாங்க. உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு தான் ஸ்லீவ் வந்து வேணும் அப்படின்னா அதுக்கும் ஈஸியான ஒரு ஐடியா வந்து இருக்குது. இதை மட்டும் நான் டிராயிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். அதை மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு அல்லது 1 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் லைன் வந்து போட்டுக்குங்க. நான் இப்போ 1 இன்ச் லைன் வந்து போட்டுட்டேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த்துக்கு மார்க் பண்ணுறதுக்காக இங்கே வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளவுஸில் ஸ்லீவ் லென்த்து வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் ப்ளவுஸை கூட இப்படியே வச்சுக்கலாம். ஸ்லீவ் லென்த் எடுக்கிறதுக்குலாம் பெருசாக நீங்கள் இன்ச் டேப் தான் எடுத்தாகணும் அப்படின்றதுலாம் இல்லை. ப்ளவுஸை வந்து அப்படியே வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ ஸ்லீவ் உடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றது சரியான அளவு இங்கே இருக்குது. மேலே 1/2 இன்ச் தையலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஸ்லீவ் உடைய ரவுண்டை மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்த ஆர்ம் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபிங்கர் வந்து வச்சுட்டு இந்த சைடு பீஸை அப்படி மேலுமா இழுத்துக்குங்க நேராக. அதாவது இது அப்படியே இருக்கட்டும், வச்சுட்டு இந்த சைடு அளவை அப்படி நேராக இழுத்துக்குங்க. இங்கே மேலே அளவு மாறினா தப்பு இல்லை, இல்லைன்னா அப்படி கையில் வந்து பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இந்த சைடு பீஸை மட்டும் எப்பயுமே மேல் பக்கமாக வந்து இழுத்துக்குங்க. இழுத்து தான் லைட்டாக இழுத்துக்கணும். ஏன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து லைட்டாக சுருக்கமாக இருக்கும்ல, அதனால வந்து லைட்டாக அதுக்குன்னு இழுக்க சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப இழுத்துறாதீங்க, அளவு மாறும். லைட்டாக அந்த ரிங்கிள்ஸ் இல்லாத அளவுக்கு லைட்டாக மட்டும் வந்து இழுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவு எனக்கு இங்கே இருக்குது. அதில் ஒரு 1/2 இன்ச் மேலே தையலுக்கு எடுத்தோம்னா இங்கே மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் ஸ்லீவை இப்படியே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரியா அந்த கை கீழ் உயரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லீவுடைய லென்த் வந்து இருக்குது. இப்போ இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வழக்கமாக மார்க் பண்ணுற மாதிரி இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து இப்போ 8.5 இன்ச் வந்தது இந்த ப்ளவுஸில், நம்ம 8.5 வந்து வச்சுக்கலாம். இப்போ 8.5 வந்து இங்கே வச்சுட்டோம். அதில் இருந்து 1.5 இன்ச் வந்து வச்சுக்குங்க. இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வந்து நமக்கு அந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவை நம்ம அப்படியே வச்சுருக்கோம். அதில் இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக வந்து வச்சுக்குங்க. வச்சுட்டு இது ரெண்டுக்கும் நீங்கள் லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கே ட்ராயிங் பண்ணும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 இன்ச்சு 1.5 இன்ச் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை வந்து எடுத்துக்குங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலேருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங், 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன். இந்த 3 இன்ச்சில் இருந்து அடிப்பக்கமாக உள்பக்கம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த 3 இன்ச்சுக்கும் இது ஆம்ஹோல் ரவுண்டு 8.5 இன்ச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் இந்த ஆம்ஹோல் ரவுண்டு, இதுதான் நமக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இந்த 3 இன்ச்சுக்கும் ஆம்ஹோல் ரவுண்டு 8.5 இன்ச், இது ரெண்டுக்கும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு கிராஸ் லைன் போடுங்க. கிராஸ் லைன் அப்படின்றது இங்கே 3 இன்ச்சில் இருந்து தான் நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டுக்கு போடணுமே தவிர ஸ்கேல் வச்சுட்டு சில பேர் இப்படி வந்து போடுறீங்க, அது வேண்டியதில்லை. நீங்கள் இப்படி போட்டாவே நல்லா தான் வந்து வரும், ஷோல்டர் வந்து தூக்காமல் இருக்கும். இப்போ கீழே 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோடைய ட்ராயிங் ஈஸியாக வந்து பண்ண முடியும். இதை பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 1/2 இன்ச் இருக்குல்ல, இந்த 1/2 இன்ச்சில் இருந்து அப்படியே ஒரு வளைவு அந்த 1.5 இன்ச்சுக்கு கொடுத்துருங்க. கொடுத்து இதை வந்து அப்படியே நேர் பண்ணிக்கிறோம். நம்ம இங்கேருந்து இதை இதோட போய் ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப் மாதிரி வருதா, இதில் சென்ட்ராகவே நடுவில் இந்த மாதிரி இங்கேருந்து கொஞ்சமாக போகும்போது இங்கே ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி கேப் வந்து வச்சுக்கோங்க. மீதி இந்த இடம்லாம் இருக்கும்ல, இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப்லேயே ஒன்று நீங்கள் இன்ச் டேப் வச்சு செக் பண்ணிக்கலாம்,
இல்லை இந்த மாதிரி டாட் மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே இல்லையா இந்த கிராஸ் லைனில் இருக்குல்ல, இந்த லைனில் இருந்து ஒரு 1/2 இன்ச் நீங்கள் கையில் போட்டாலும் அப்படி தான் வரும், நம்ம வந்து இது பண்ணாலும் இன்ச் டேப் வச்சாலும் உங்களுக்கு அவ்வளோதான் வரும். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் வளைவு. இந்த ஆம்ஹோல் வளைவு நமக்கு ப்ளவுஸில் வந்து பேக் சைடு வந்து போயிடும். இதை நான் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறேன். இந்த வளைவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடு போகக்கூடிய வளைவு. அடுத்தது முன்பக்கம் நம்ம ஏன் ஆம்ஹோல் டெப்த் எடுக்கிறோம்னா, முன்பக்கம் நமக்கு மசில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் துணியை கட் பண்ணி எடுக்கும்போது தான் அங்கே வந்து லூஸ் வந்து இருக்காது. இப்போ ரெண்டாவது இந்த 1/2 இன்ச் இங்கே 3 இன்ச்சுக்கு கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணோம்ல, இதே நேர் மறுபடியும் இன்னும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. இது ஒரு நிதானமாகவே மார்க் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த 1/2 இன்ச்சில் இருந்து இந்த 1/2 இன்ச் இருக்குல்ல அதோட போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே அதே மாதிரி ஒரு வளைவு அதில் போய் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் இதை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இந்த சைடில் வி ஷேப் மாதிரி வந்து வருதா, இப்போ இது ரெண்டுக்கும் இடையில சென்டரில் இந்த மாதிரி இப்படி போட்டுக்குங்க. ஃபஸ்ட் இதுவும் அப்படியே தான் போட்டோம், ரெண்டாவது ஆம்ஹோல் டெப்த் எடுக்க போகிறதும் அதே மாதிரி தான் போட போகிறோம். இப்போ இந்த மீதி இருக்க கேப் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே டாட் மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னாவே இதில் போய் ஜாயின் பண்ணிக்கும். இப்போ நம்ம இந்த டாட் மாதிரி வச்சு ஜாயின் பண்ணோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் டெப்த்து. இது வந்து பின்பக்கம் போகக்கூடிய அளவு ஃபஸ்ட்டு போட்டது. இப்போ நம்ம ரெண்டாவதாக போட்ட இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பக்கம் ஆம்ஹோல் டெப்த்து வந்து எடுத்திருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் டெப்த்து. இன்னொரு ஆம்ஹோல் டெப்த்து நான் எதுக்காக எடுக்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்னும் முன்பக்கம் வந்து சுருக்கம் வந்து இருக்கக்கூடாது, துணி வந்து லூஸாக அந்த அங்கே வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, தெரியக்கூடாது அப்படின்னா இன்னும் ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி பண்ணி நீங்கள் துணியை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைச்சு முடிச்சு நீங்கள் அந்த ப்ளவுஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து துணி குறையும், சுருக்கம் இருக்காது. அதுக்காக தான் இன்னொரு ஆம்ஹோல் டெப்த்து வந்து எடுக்கிறோம். இப்போ இதையும் இதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் டெப்த்து வந்து எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆம்ஹோல் டெப்த்து. ரெண்டாவது ஆம்ஹோல் டெப்த் அப்படின்றது நமக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டாட் மாதிரி லைட்டாக தான், இது பக்கத்திலே ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவு தான் எடுத்துகிட்டு போகணும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போகும்போதே இந்த 1/2 இன்ச்சோட போய் ஜாயின் பண்ணிடணும். 1/2 இன்ச்சை தாண்டி நான் எதுவுமே வந்து இங்கே மார்க்கிங் வந்து கொண்டு போகலை. ஏன் கொண்டு போகலை அப்படின்னா, நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து போடும்போது இந்த ஷோல்டர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலருக்கு இப்படி துணி தூக்கிட்டு இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இந்த வளைவை வந்து 1/2 இன்ச்சை தாண்டி பக்கத்தில் கொண்டு போயிட்டோம்னா இந்த இடம் தூக்கின மாதிரி தான் வந்து வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், தூக்கிட்டு வரக்கூடாது. அதாவது ப்ளவுஸ் வந்து நம்ம போடுறோம்னா இப்போ இந்த சென்டர் இருக்குது அப்படின்னா இந்த சைடு நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு, ஷோல்டர்ல இருந்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் அளவுக்கு நமக்கு நேராக தான் அந்த இங்கே ஒரு லைட்டான ஸ்லாண்டிங் தான் வந்து இருக்கணும். ரொம்ப நல்லா வளைவாக வந்து வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா ஷோல்டர் தூக்கும். இப்போ நான் குட்டியாக டாட் மாதிரி போட்டிருக்கேன்ல, அதை 1/4 இன்ச்லாம் நான் போடலை. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஒரு பாயிண்ட் அளவு அப்படின்றது அது பக்கத்திலே லைட்டாக கீழே இறக்கி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும், முன்பக்கம் சுருக்கம் வந்து இருக்காது. இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இந்த ப்ளவுஸில் என்ன கை நீளம் இருக்கோ அந்த கை உயரம் அப்படியே இருக்கும். அதே மாதிரி அடிக்கை உயரமும் இந்த ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு அப்படியே வந்து வரும். கொஞ்சம் கூட வந்து மாறாது. மீறி போனால் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறது எதுவும் ப்ராப்ளம் ஆனால் ஒரு 1/4 இன்ச் மட்டும்தான் டிஃபர் ஆகும். மற்றபடி இந்த அடிக்கை உயரம் அப்படியே வரும், ஸ்லீவோடைய லென்த்தும் அப்படியே வந்து வரும். இப்போ இந்த அடிக்கை உயரம் இந்த ப்ளவுஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் நம்ம இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இதை வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3.25, அதாவது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. நம்ம வழக்கமாக 3 அந்த மாதிரி எடுத்துக்குவோம், இது 3 ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது, அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 3 அப்படின்றது எடுத்துக்கவே வேண்டாம். உங்களுக்கு அளவு பவுஸில் இருக்கிற அளவு தான் வேணும் அப்படின்னா அடிக்கை உயரம் 3 அப்படின்றத எடுத்துக்காம உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதுக்காக இந்த அடிக்கை உயரத்தெல்லாம் அளந்து இப்படி நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த அடிக்கை உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குங்க. 5.5 வந்து வருது அப்படின்னா 1/2 இன்ச் சேர்த்து இங்கேருந்து நான் 6 இன்ச் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சாலும் வைக்கலாம். வச்சுட்டு நேராக வந்து லைன் வந்து போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதை விட நீங்கள் ப்ளவுஸ் வச்சு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லென்த்தை மட்டும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டை நேர் பண்ணி
இந்த மாதிரி இந்த சைடை மட்டும் இப்படி நேர் பண்ணிங்கன்னா போதும். இதில் இருந்து 1/2 இன்ச் மேலே அதிகமாக தையலுக்கு சேர்த்து இந்த மாதிரியும் பண்ணலாம். அல்லது நீங்கள் அளவெடுத்து வச்சுட்டும் ஒரு லைன் போட்டுட்டு நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டை மட்டும் இதில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க. இதில் மெயின் என்ன தேவை, இந்த ஆம்ஹோல் ரவுண்டை கரெக்டாக வந்து வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும்போது தான் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது ஃப்ரண்ட் பார்ட்டோட இந்த ஸ்லீவ் போய் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். அப்படி இதில் ஏதாவது மிஸ்டேக் ஆம்ஹோல் ரவுண்டு சரியாக நீங்கள் இங்கே மார்க் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு துணி 10 ஒரு துணி 10ஆமல் போயிடும். அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். ஓகே மேம், இந்த ஸ்லீவில் வேறு யாருக்கும் டவுட் இருக்குங்களா? மேம் அந்த 3.5 இன்ச் கீழ் உயரம் வச்சா அது கரெக்ட் தானே மேம்? இல்லை இதே அளவு தான் வைக்கணுங்களா? மேம் நீங்கள் 3.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, ஆனால் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஸ்லீவ் தான் அப்படியே வேணும் அப்படின்னா அப்போ இதில் இருக்கிற அந்த அடிக்கை உயரத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லைன் போட்டுட்டு ஆம்ஹோல் ரவுண்டு மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க, கரெக்டாக வரும். சொல்லுங்கள் மேம். மேம் சொல்லுங்கள். செஸ்ட் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மேம் அந்த டாட்லாம் பிடிக்கிறது? செஸ்ட் இல்லைன்னா புரியலைங்களே. அவங்களுக்கு அளந்து பார்க்கையில 30 சைஸ் இருக்குது. ஆனா வந்து கப்பு இல்ல அவங்களுக்கு. அப்ப கப்பளம் எப்படி வைக்கணும்? ரொம்ப சின்னதா இருக்கு அவங்களுக்கு. மேம் டாட் அளவு நீங்கள் 1 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க மேம். அது 1 இன்ச் மெயின் டாட் வச்சா மித்த டாட்னா எடுத்துக்கலாம் மேம். மேம் மற்ற டாட் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான். இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் பிடிங்க. பட்டன் சைட் டாட் வர்றதுல ஒரு 1/4 இன்ச் பிடிங்க. ஆம்ஹோல் டாட்டில் இங்கே 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து பிடிங்க மேம். இந்த டாட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 இன்ச்சோட நிறுத்திக்கிங்க. இது வந்து ஆம்ஹோல் டாட் ஒரு 3 இன்ச்சோட நிறுத்திக்கிங்க மேம். ஏன்னா கப்பு சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ மெயின் டாட் மட்டும் 1 இன்ச் போதுமா? போதும் மேம், போதும். மெயின் டாட் வந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க. உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. ஓகே மேம். உயரம் எவ்வளவு சொன்னீங்க மேம்? 2.5 இன்ச் வச்சுக்கோங்க மேம். உயரம் வந்து 2.5 இன்ச் வச்சுக்கணும். இது வந்து 1 இன்ச் மட்டும் வைக்கணுமா? ஆமா மேம். இந்த டாட் வந்து ஒரு இன்ச் மட்டும் போட்டுக்கங்க. மேம் சொல்லுங்க மேம். ஆம்ஹோலுக்கு கிட்ட அந்த உக்கு கிட்டத்துல மட்டும் எப்பவும் போல வச்சுக்கணும். ஆமா மேம். 2 அப்புறம் வந்து ஆம்ஹோல் கிட்ட 4 வந்தா வச்சுக்கலாமா மேம்? 3 வைக்கணுமா? 3 வைங்க. சரி. பிளவுஸ் சைஸ் 38 இருந்தா எவ்வளவு கரெக்டா வைக்கணும் மேம்? கப் டாட்டுங்களா மேம்? 30 என்ன சொன்னீங்க? 38 சைஸ். 38னா நீங்கள் கப்போட டாட் வந்து பார்த்தீங்கன்னா 1.4 வந்து வச்சுக்கோங்க மேம். 4 வந்து போதும் மேம். இந்த ஷோல்டர் கிட்ட வருதுங்களா அந்த அளவு? ஷோல்டர் கிட்ட ஒரு டாட் எடுத்துக்கிட்டா நீட்டமா? ஆம்ஹோல் கிட்ட வர டாட்டுங்களா? ஆம்ஹோல் கிட்ட. இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வந்து எடுத்துக்கலாம் மேம். 4 இன்ச். நீங்க 1.3 சொல்றீங்க, 1.4 சொல்றீங்களா மேம்? 1.4 மேம். 1.4 உயரம் அளவு அதோட 3 இன்ச் எடுத்துக்கங்க. 3 இன்ச் டாட் வந்து 3 இன்ச் எடுத்துக்கங்க. இந்த பட்டன் சைட் டாட் வந்து 2.5 இன்ச் to 2.25 எடுத்துக்கங்க. ஆம்ஹோல் டாட் 4 இன்ச் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கப்பு வந்து தூக்குன மாதிரி வரக்கூடாது அப்படின்னா மேம் கொஞ்சம் மியூட்ல போடுங்க மேம். மேம் மியூட்ல போடுங்க மேம். உங்களுக்கு இந்த கப்பு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து யாராவது வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து அப்படியே பிரின்சஸ் மாடலை நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆம்ஹோல் டாட் அப்படியே என்ன பண்ணியிருப்பேன், அப்படியே வளைவெடுத்து சென்டர் டாட்டோட கீழே வந்து கொண்டாந்துருப்பேன். இப்படி கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்பக்கம் இந்த ப்ளவுஸ் பார்க்கும்போது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஆனால் வந்து நமக்கு கப்பு வந்து எடுப்பாக இருக்குமே தவிர ஷார்ப்பாக வந்து இருக்காது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டான சாரீலாம் வந்து போடுறோம்னா நமக்கு என்ன ஆகும், கப்பு வந்து ஷார்ப்பாக வந்து இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி குத்துற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச்சும் நான் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா படிமானமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கஸ்டமருக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. யாருக்கு வேணாலும் வயசானவங்களுக்கே நீங்கள் இதை வந்து பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பிரின்சஸ் கட் அந்த மாதிரி மாடலில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த 3 டாட் ப்ளவுஸையே பிரின்சஸ் மாடல் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கப்பு வந்து எடுப்பாக இருக்குமே தவிர ஷார்ப் இருக்காது.
இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ லுக்காக இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி இந்த சைடு திருப்பி பார்த்தாலும் உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். சொல்லுங்கள் மேம், நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம். மேம் இப்போ பஸ்ட் சைஸ் வந்து ஒரு பெருசா இருக்குங்க மேம். அப்படி பாத்தீங்கன்னா வேஸ்ட் வந்து சின்னதா இருக்கு, ஹேண்டும் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு. அப்படி தைக்கும் போது பஸ்ட் இடத்துல மட்டும் ஒரு மாதிரி கூரா வந்து நிக்குதுங்க மேம். அந்த 3 லைன் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வெஸ்ட் சின்னதா போகுது, கை சின்னதா போகுது, ஆனா பஸ்ட் மட்டும் அப்படியே நேரா ஒரு வாரி வளைவா வருது மேம். நேரா வரவே இல்லை. சைடு தையலாம் மேம். ஆமாங்க மேம். கையில இருந்து பாடிக்கு அந்த இடுப்பு சைஸும் சின்னதா இருக்கு, கை சைஸும் சின்னதா இருக்கு. ஆனா இந்த 2 சைஸை விட அதிகமா பஸ்ட் சைஸ் போகுது. அது ஸ்டிச் பண்ணது எப்படி இருக்குன்னா நேரா இல்லாம ஒரு மாதிரி கையில இருந்து பாடி. அவங்க அளவு சொல்ல முடியுமா மேம்? மேம் பஸ்ட் அளவுன்னு சொல்றீங்க, அதாவது அப்பர் செஸ்ட் எடுக்கிறீங்களா அந்த மிடில் செஸ்ட் எடுக்கிறீங்களா அளவு? இந்த செஸ்ட் தான் மேம் எடுக்கிறேன். நீங்க அந்த 3 டாட்ஸ் 3 வாட்டி எடுக்கிறீங்க இல்லைங்களா மேம், அந்த இதுதான் மேம் எடுத்தேன். ஓ, பிளவுஸ்ல எடுக்கிறது சொல்றீங்களா? ஆமாங்க மேம். மேம் அவங்களுக்கு பாடியில் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை ப்ளவுஸ் வந்து துணி நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகிறனால கூட வந்து அளவு வந்து அதிகமாகும். ஏன்னா துணியுடைய மெட்டீரியலுடைய தன்மையை பொறுத்து நமக்கு அளவுகள் வந்து மாறும் மேம். ஒரு சில துணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண நல்லா இழுத்து வரும். அப்போ உங்களுக்கு அளவு அதிகமாக 1 இன்ச் வரைக்குமே அதிகமாக வரும். ஒரு சில மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா துணி எத்தனை டைம் நம்ம வந்து வாஷ் பண்ணாலும் அது வந்து இழுத்து வராது. அது மெட்டீரியலுடைய தன்மையை பொறுத்து. அப்போ நீங்கள் என்ன தான் இழுத்து அளவெடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டில் நமக்கு 10 இன்ச் வேணும்னா அது 9லேயே தான் நிற்கும். 9.5 9.25 தான் வரும், 10 வந்து வராது. அந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் அந்த துணியை வந்து நீங்கள் அவங்களுக்கு பாடியில் ஒரு டைம் அவங்களுடைய அப்பர் செஸ்ட் வந்து எடுத்து பாருங்க. ஏன்னா இடுப்பும் சின்னதுங்கிறீங்க, ஸ்லீவும் சின்னதுங்கிறீங்க, பஸ்ட் இது செஸ்ட் மட்டும் பெருசாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ப்ளவுஸ் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் பாடியில் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே மேம். இப்போ பாடியில் செக் பண்ணும்போது ஒரு அளவு வரும், அதுலேருந்து நம்ம எவ்வளோ மேம் லூஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் மேம்? நீங்கள் பாடியில் வந்து இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ 36 வந்து வருதுன்னா 36 டிவைட் பை நீங்கள் 4 வந்து போடணும் மேம். இப்போ 36 வருதுன்னா வகுத்தல் 4 போட்டால் நமக்கு வந்து 9 வரும். ப்ளஸ் அது கூட 1 இன்ச் வந்து ஃபார்முலா சேர்க்கணும். அப்போ செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது 10.5. அதுக்கப்புறம் தான் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடுற துணியும் 1.5 இன்ச் வந்து விடணும். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய அப்பர் செஸ்ட் வந்து எடுங்க மேம். செஸ்ட் அளவு நீங்க 3 டைம்ஸ் எடுக்கிறீங்களா மேம்? அதே வேற எதனா மெத்தட்ல சொல்லி தர முடியுங்களா மேம்? அதுதான் நான் இப்படி போட்டு எடுங்கன்னு சொல்றேன்ல மேம். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல இந்த மாதிரி சைடா போட்டு எடுத்து பாருங்க, அப்படியே எடுத்து பாருங்க. ஹலோ மேம். சொல்லுங்க மேம். எனக்கு வந்து செஸ்ட் வந்து அப்பர் செஸ்ட் வந்து 42, ஓகே மேம். மிடில் செஸ்ட் 44, இங்க இது வேஸ்ட் அளவு வந்து 41 வருது. மிடில்ல மட்டும் நான் வந்து தச்சு நீங்க சொன்ன மாதிரி போடும்போது மிடில்ல ஒரு கிராஸா கோடு மாதிரி விழுகுது பிளவுஸ்ல. மிடில் செஸ்ட் நான் எப்படி மேம் இது பண்றது மேம்? மிடில் செஸ்ட் தேவையே இல்லை மேம். மிடில் செஸ்ட் தேவையே இல்லை. அப்பர் செஸ்ட் மட்டும் எடுங்க. அதை வகுத்தல் 4 போட்டு வர நம்பர் கூட 1 இன்ச் மட்டும் ஃபார்முலா சேர்த்தீங்கன்னா உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் வந்துடும். மிடில் செஸ்ட் தேவையில்லை நம்ம கட்டிங் படி. ஓகே மேம். ஓகே. இப்போ நான் வந்து அக்கல் அந்த அண்டர் சைடு வச்சு நான் வந்து செஸ்ட் இது எடுக்கிறேன், 42 வருது. பஸ்ட் சைடு 42ன்னு இருக்கு. அப்ப அது அதிகமாகிறதுக்கு நான் எப்படி எக்ஸ்ட்ரா துணி விடுறது? அப்பர் செஸ்ட் இருக்கிறதுனால மேம் அப்பர் செஸ்ட் 42, மிடில் செஸ்டும் 42 வருதுங்களா? 44 வந்து வருதுங்களா? ஆமாமா மேம். அது வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்பர் செஸ்ட் எடுத்தாவே அதுக்கு நம்ம இதை வந்து நேர் பண்ணி தான் லைன் வந்து போடுறோம். அதே மீறி நீங்கள் இந்த மிடில் செஸ்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் வந்து வரும். ஒரு சிலருக்கு அதுவும் வராது. அதனால் நம்ம கட்டிங் படி நீங்கள் மிடில் செஸ்ட்டுக்கு போகவே வேண்டாம். அப்பர் செஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். நீங்கள் மிடில் செஸ்ட் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அந்த வளைவாக வந்து வர்ற மாதிரி இருக்கு, இப்படி அந்த மாதிரிலாம் நீங்கள் போடாதீங்க. நம்ம கட்டிங் படி அது வராது. ஆனா அது அப்படி இருக்கும்போது இப்ப நான் எனக்கே தான் தைச்சேன். ஆனா எனக்கு அது வந்து பிளவுஸ் வந்து ரொம்ப டைட்டா இருந்தாலும் இருக்குது பட்டன் போடுற இடத்துல. இப்ப நான் எல்லாமே வந்து பாடிக்கு வந்து 2 தையல் மறுபடியும் பிரிச்சு விட்டு போடும்போது நம்ம மேல கையில இருந்து இடுப்பு வரைக்கும் ஒரே தையலா போடுறதுனால கையில் லூஸ் ஆயிடுது. சரி, கை பக்கம் வந்து அதிகமா பிடிச்சிட்டு பாடி பக்கம் வந்தோடனே என்கிட்ட மிஷின் இருக்கிறதுனால பண்ணிடுறேன். கஸ்டமருக்கு தைச்சு கொடுக்கும் போது மறுபடியும் அவங்களுக்குன்னும் போது பாடி ஷேப்ல வந்து கம்மியா லைன் விட்டு தையல் போட்டுக்கணுமா? அதுதான் எனக்கு ஒரு டவுட். அதுல மேம் நம்ம கட்டிங் படி மிடில் செஸ்ட் கிடையாது மேம்.
மிடில் செஸ்டே நான் எடுக்க மாட்டேன். நான் எவ்வளோ பெரிய சைஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ இப்போ ABCDன்னு 3 சைஸ் இருக்குது மேம் ப்ளவுஸில். அதில் எந்த சைஸ் வந்தாலும் சரி, நான் வந்து மிடில் செஸ்ட் எடுக்க மாட்டேன். அப்பர் செஸ்ட் தான். அந்த அப்பர் செஸ்ட்டே நமக்கு வந்து அந்த ப்ளவுஸ் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நமக்கு வந்து வராது. நீங்கள் மிடில் செஸ்ட் எடுத்து தான் அதை கன்ஃபியூஸ் பண்ணுறனால உங்களுக்கு அளவெல்லாம் மாறிட்டுருக்கு. நீங்கள் அப்பர் செஸ்ட்டை மட்டும் வச்சு ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மிடில் செஸ்ட் கொடுத்து உங்களுக்கு வீடியோவும் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா மிடில் செஸ்ட்டே நம்ம எடுத்துக்க மாட்டோன்றனால உங்களுக்கு அது வராது லெசனில். ஆனால் எனக்கு இது ஒன்று தான் இஷ்யூ இருக்குது. பட்டன் போடுற இடத்துல 2வது பட்டன் 3வது பட்டன் இழுத்து போடவே முடியல, டைட்டா இருக்குது. சரி, அது எதனால நமக்கு எனக்கே தெரிஞ்சிருச்சு. இந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கிறதுனால இதுல வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் விடலாமா மேம்? 1.6ன்றது டாட்டுக்கு வந்து மேம் நீங்க ரொம்பலாம் விட தேவையில்லை மேம். நீங்க அது 1.5 போதுமானது தான். அது டி சைஸ் வரைக்குமே போதும். அதாவது ஒரு 45க்கு மேல வரும்போது வேணுமா 1.6 எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க 1.5 எடுத்தீங்கன்னாவே போதும் தான். இப்போ உங்களுக்கு 42 சொல்றீங்க. உங்களுடைய ஆம்போல் ரவுண்ட் எவ்வளவு மேம் வருது? ஆம்போல் ரவுண்ட் வந்து 19 வருது மேம். ஓகே ஓகே மேம். அதனாலதான் சரி, இது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஒண்ணு கப் ஷேப்க்கு துணி கொஞ்சம் ஒரு பாயிண்டாவது எக்ஸஸா விடணும். ஏன்னா அந்த இது இருக்க இடம் இல்லாததுனால தானே இவ்வளவு டைட்டா. இல்ல மேம், இல்ல மேம், நீங்க வந்து வேற இதுல மிஸ்டேக் பண்றீங்க. ஒண்ணு உங்களுடைய அப்பர் செஸ்ட் கரெக்டா வந்து எடுங்க. எடுத்துட்டு நீங்க டிராயிங் போடுங்க. மிடில் செஸ்டே எடுத்துக்க வேண்டாம், அது வராது. நம்ம கட்டிங் படி வராது மேம். நான் பாத்துட்டவே ஒரு ஃபிங்கர் உள்ள வச்சுதான் எடுக்கிறேன். ஃபுல் பாடியும் பார்த்துட்டேன். அதே மாதிரி மெஷர்மெண்ட் அந்த ப்ளவுஸ்லயும் பார்த்தேன். இப்ப எல்லா ப்ளவுஸுமே டோட்டலா எனக்கு வந்து மிடில்ல வந்து ரொம்ப டைட்டா இருக்குது. அது ரொம்ப டவுட்டா இருக்குது மேம். அதுதான் மேம், நம்ம கட்டிங் படி மிடில் செஸ்ட் கிடையாது. நீங்க அப்பர் செஸ்ட் வச்சு ஒரு ப்ளவுஸா ட்ரை பண்ணீங்களா பண்ணலையா? 3 ப்ளவுஸ் தச்சிருந்தோம். 3லயும் இதே சேம் ப்ராப்ளம் தான் இருக்குது. இல்ல மேம், அப்ப நீங்க எனக்கு சார்ட்ல டிராயிங் பண்ணி எனக்கு சார்ட் ஒர்க் வந்து அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே மேம். சொல்லுங்க மேம். மேம் அவங்க வந்து சரியான கிராஸ் போட்டுருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் மேம். ஃபுல் கிராஸ்ல போடாம ஆஃப் கிராஸ் அந்த மாதிரி அதே பிரச்சனை வருது மேம். அதான் மேம், அது மாதிரி வரலாம். ரெண்டாவது அவங்க மிடில் செஸ்ட் வேற எடுக்கிறாங்க மேம். மிடில் செஸ்ட் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தனியா, அண்டர் ஃபர்ஸ்ட் தனியா, இது எல்லாமே 3ஆ பிரிக்கணும். அந்த மாதிரி அவங்க எதுவும் பண்றதுனால அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். கிராஸுமே நல்லா ஃபுல் கிராஸ்ல போடுங்க, அதுவுமே ஒரு ரீசன் தான். சொல்லுங்க மேம். வைக்கிறீங்களா? ஓகே மேம், சொல்லுங்க மேம். மேம் சொல்லுங்க. நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். வந்து எனக்கு ஷோல்டர் வந்து லூஸா இருந்தது, லைட்டா தான் லூஸா இருந்தது. அது ஏற்றி விடும்போது நமக்கு ஹேண்ட் வந்து கீழே வந்து டைட் பிடிக்குது. அது எதனால மேம்? அது எப்படி சரி செய்யணும் மேம்? மேலே ஏற்றி விடும்போதுங்கிறது இந்த ஸ்லீவ் அப்படி இழுத்து ஷோல்டர் முள் பக்கம் இழுத்து விடும்போது உங்களுக்கு டைட் ஆகுதுங்களா மேம்? அப்போ ஆம்போல் ரவுண்டு உங்களுக்கு ஆம்போல் உயரம் கரெக்டாக இருக்கும், கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் போட்ட கட்டிங்கில். இப்போ ஷோல்டர் மேலே ஏற்றுறதுனால இது மேலே ஏறும்போது உங்களுக்கு ஆம்கிட்ட வந்து டைட் வந்து பண்ணலாம் மேம். நீங்கள் இதை வந்து கரெக்டாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஆம்போல் உயரம் கரெக்டாக எடுத்துட்டோம்னா நம்ம அதை போட்டுட்டு நம்ம வந்து இதை மறுபடியும் உள் பக்கம் இழுக்கும் போது என்னாகும், நமக்கு இந்த ஷோல்டர் ஆம்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைட் பண்ண தான் செய்யும். நீங்கள் ஷோல்டர் லூஸ் வந்து வருது அப்படின்னா நீங்கள் அந்த கிராஸ் பீஸ் கொடுக்குறதெல்லாம் இழுக்காமல் தைங்க. ரெண்டாவது நான் வந்து இதில் எப்படி வந்து நீங்கள் அதாவது ஒரு ரஃப் தையல் வந்து போட்டுட்டு உங்களை தைக்க சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோல்டர் லூஸ் வராது மேம். ஏன்னா நம்மளுடைய நெக் ரவுண்டும் நம்ம கம்மி பண்ணி தான் வைப்போம். அதே மாதிரி ஷோல்டர், அதுக்கப்புறம் ரஃப் தையல் வந்து போடுறோம். இதெல்லாம் பண்ணும்போது துணி லாக் ஆகும், உங்களுக்கு லூஸ் வர வாய்ப்பு இருக்காது. அதுதான் மேம். ஏன்னா இப்போ நம்ம ப்ளவுஸ் இருக்கு, இது நம்ம இப்படி இழுத்து நம்ம போடுறோம் அப்படின்னோம்னா அப்புறம் கீழே இருக்கிற அளவு மேலே ஏறும், இந்த இடம் டைட்டாக தான் செய்யும். ரொம்ப இழுக்கும் போது அந்த பிரச்சனை வரும் மேம். இப்போ நீங்கள் இது உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வருது அப்படின்னா நீங்கள் இந்த நெக்கில் வந்து லைட்டாக ஒரு டாட் போட்டுக்குங்க மேம். அதாவது உங்களுக்கு இந்த ஷோல்டர் கலந்து வர மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பட்டன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சில் ஜஸ்ட் இங்கே ஒரு இன்ச்சுக்குள்ளே இங்கே ஒரு டாட் வந்து போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இது பட்டன் பூட்டும் போது உங்களுக்கு இந்த ஷோல்டர் வந்து கலந்து போகாது, டைட்டாக இருக்கும். எனக்கு ஆம்போல் ரவுண்டும் நம்ம சைடு ஜாயின் பண்ற அந்த
அந்த பாயிண்ட் வந்து ஒண்ணா வர மாட்டேங்குது, ரெண்டு தட்டு. மேம் ஒரு நிமிஷம் இருங்க மேம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து கலண்டு போகிற பிரச்சனை யாருக்காவது இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், தைச்சு முடிச்சாச்சு, இதை ஒன்றும் பண்ண முடியாது, இதை ஷோல்டர்லாம் போய் இப்படிலாம் ஒரு காலேஜ்லாம் பிடிச்சிடாதீங்க. இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து அசிங்கமாக வெளில தெரியும். அந்த மாதிரி பண்ணாமல் நமக்கு இங்கே வீப்பட்டி இருக்குல்ல, இந்த வீப்பட்டியை விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டு இந்த அது வீப்பட்டி பக்கத்துலேயே 1/4 இன்ச்சில் விட வேண்டாம், பக்கத்துலேயே வச்சு குட்டியாக ஒரு டாட் சும்மா இது வரைக்கும் மட்டும் ஒரு 1.5 இன்ச்சுக்குள்ள இப்படி டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம எப்படி டாட் பிடிப்போம் இந்த டாட்லாம் அந்த மாதிரி இப்படி குட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு டைட் ஆகிக்கும். அப்போ நம்ம வழக்கமாக இங்கே பட்டன் பிடிக்கலாம், இந்த ஷோல்டர் அப்படியே இருக்கும், இது லைட்டாக அப்படி இழுத்து நம்ம இப்போ அந்த லூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் போயிடும். நீங்கள் அப்படியே அப்படி பட்டன் வந்து பிடிக்கலாம். பிடிக்கிறது 2 பக்கமும் பிடிச்சிக்குங்க. ஒருவேளை ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் கலண்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எந்த பக்கம் உங்களுக்கு கலண்டு வருதோ, இப்போ இந்த சைடு தான் உங்களுக்கு கலண்டு வருதுன்னா இங்கே மட்டும் பிடிங்க. 2 பக்கமே அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா 2 பக்கமே இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சில், இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சில், 1/4 இன்ச்சுக்கு மேலே பிடிக்காதீங்க. அப்புறம் இது ரொம்ப எப்படி ஆகும்னா இந்த இப்படி இழுத்து வரும், ஷோல்டர் முன்னாடி இறங்கி இது இழுத்து வரும், அது நல்லா இருக்காது. 1/4 இன்ச் பிடிங்க. செஸ்ட் ரவுண்ட் அதிகமா எடுத்தா ஏதாவது ப்ராப்ளம்? ஆமாம் மேம், செஸ்ட் ரவுண்ட் அதிகமாக போகும்போது உங்களுக்கு ஆம் கிட்ட இங்கே லூஸும் இருக்கும். இப்போ இந்த மேம் கேட்ட மாதிரி நெக்கு வந்து கலண்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இன்னும் செஸ்ட்டுமே லைட்டாக ஒரு 1/4 இன்ச் டைட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச் ஒரு டாட் ஒன்று போட்டோம்னா நமக்கு 2 பக்கமும் டைட் ஆகும்போது ஷோல்டரில் லூஸ் வந்து வராது மேம். செஸ்ட் வந்து அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா ஷோல்டர் லூஸ் வரும், ஆம் ஹோலும் லூஸாக இருக்கும், முன்பக்கம்லாம் துணி லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும், இங்கேயுமே இந்த சைட்லேயும் துணி இருக்கும். மேம் இது வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து 9.25 வருது மேம். நான் 9 எடுத்துக்கிறேன் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு. ஆனா அது நான் தைக்கும் போது எனக்கு அது சின்னதா இருக்கு, துணி பத்த மாட்டேங்குது, நம்ம இழுத்து போட வேண்டியதா இருக்கு. மேம் அப்போ நீங்கள் உங்களுடைய பாடியில் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பாடி. அப்போ நீங்கள் 9.25 எடுத்துக்குங்க. 9.25 வருதுன்னா நீங்கள் 9 ஏன் வைக்கிறீங்க? நீங்க சொன்னீங்கல்ல மேம் 9 வைக்கலாம் 9 வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம், நான் 9 வச்சேன். ஓகே மேம், அது உங்களுக்கு டைட்டாக வருதுன்னா அடுத்த ப்ளவுஸ்ல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் அந்த 9.25 வச்சுக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் நம்ம கட்டிங் போட்டு பார்க்குறோம், அதில் நமக்கு டைட் ஆகுது அப்படின்னா அடுத்தது அந்த 1/4 இன்ச்சையும் சேர்த்து அடுத்த கட்டிங்கில் போடுங்க. 9 வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை மேம். 9 உங்களுக்கு இல்லை மேம், நீங்கள் 9.25 வைங்க போதும். 9.25 வச்சு ஒன்று ட்ரை பண்ணுங்க, அதுவுமே உங்களுக்கு டைட்டாக இருக்குன்னா 9.5 வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்பர் செஸ்ட் எவ்வளோ இருக்குன்றதையும் பாடியில் செக் பண்ணுங்க. ஏன்னா பாடியில் செக் பண்ணால் பிரச்சனையே இல்லை, என்ன அளவு இருக்கோ அது அப்படியே கிடைக்கும். ஓகே மேம், சொல்லுங்க மேம். ஆம்கோல் ரவுண்ட் சைடு ஜாயின் பண்ற அந்த இடமும் வந்து கரெக்டா மீட்டா சேர மாட்டேங்குது மேம். கொஞ்சம் வளைவு கிடைக்குது அந்த இடத்துல மட்டும். ஸ்லீவ்ல இருந்து வந்து ஆம்கோலுக்கு ஒரு இடம் மேம் இந்த மேம் அதாவது நீங்கள் சைடு வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லீவ் ரவுண்டு, கீழே பட்டி, அடுத்தது இடுப்பு சுற்றளவு, இந்த அளவு எல்லாத்தையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு நான் எப்பயுமே பேக் சைடு வந்து போடுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் இப்போ இதை சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டை மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்போல் ரவுண்டு இப்போ இந்த மாதிரி நான் எப்படி எடுத்து வைக்கணும். இப்போ இதை சைடு ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி ஆம்ஹோல் கிட்ட இதை கரெக்டாக நீங்கள் நேர் பண்ணிக்கணும். நேர் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து நீங்கள் செக் பண்ணணும். நம்ம எப்படி அளவு எடுக்கும்போது இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணிட்டு வந்தோமோ அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 8.5 வருது அப்படின்னா அந்த 8.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க. இங்கே கீழே வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருப்போம், பட்டி சுற்றளவு மார்க் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு ஸ்கேல் வெஸ்ட்டு லைன் வந்து போட்டுக்குங்க. நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா லைன் வந்து இப்படி இதுக்கும்லாம் வச்சுட்டு லைன் போட்டுறாதீங்க, தப்பாக போயிடும். ஃபஸ்ட்டு வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வரைக்கும் தான் ஒரு லைன் போடணும். அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு தனியாக அப்படி வச்சுட்டு ஸ்லீவுக்கு தனியாக ஒரு லைன் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதை நேர் பண்ணி தையல் போடணும். அப்படி தையல் போடும்போதும் இந்த சைடு நீங்கள் எடுத்து இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருக்கா இல்லையா அப்படின்றத நான் ஒவ்வொரு வீடியோலையும் காமிப்பேன், அப் அண்ட் டவுன் இருக்கா இல்லையான்னு. ஒருவேளை அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படின்னா எதில் அப் அண்ட் டவுன் வருதுன்னு பாருங்கள். ஒருவேளை இப்போ இங்கே இந்த சைடில் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுனில் ஒரு பீஸ் அதிகமாக, ஒன்று பட்டியில் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்லீவில் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ பட்டியில் வந்து அதிகமாக வந்து வருதுன்னா லைட்டாக இங்கே பட்டிக்கிட்ட ஒரு ஸ்டிச் வந்து 1/4 இன்ச்சு சேர்த்து இங்கே கிராஸ் பண்ணி பிடிச்சிக்குங்க. இல்லை இடுப்பு பகுதியில் வந்து வருது அப்படின்னா இடுப்பு பகுதியை இந்த பீஸை லைட்டாக இப்படி இது வரைக்கும் ஒரு 2 இன்ச்சுக்கு பிரித்து விட்டுட்டு இடுப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி உள்ளே மடிச்சிடுங்க. இது எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் ஒன்று பட்டி கீழே தைக்கும் போதோ இல்லை இங்கே மேலே தைக்கும் போதோ அல்லது இடுப்பு கீழே தைக்கும் போது
ஸ்லீவில் இது மடித்து தைக்கும்போது ஏதாவது ஒரு பக்கம் துணி அதிகமாக கம்மியாக விடும்போது தான் அந்த அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து வரும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது நேராக வரல, நேராக வராததுக்கு என்ன ரீசன் ஒன்று இருக்கும் அப்படின்னா, ஒன்று ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக எடுத்துருக்க மாட்டீங்க, இல்லை ஆம்ஹோல் ரவுண்டில் ரொம்ப கரெக்டாக எடுத்துட்டேன், எல்லா அளவும் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு வளைவாக தையல் வந்து வருது அப்படின்னா அது வந்து ஒரு சிலருடைய பாடி ஷேப்பை பொறுத்து லைட்டாக பெண்டு வந்து வரலாம். அது வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நமக்கு நேராக வர்ற மாதிரி தான் வந்து வரும். அப்படியே இல்லை அப்படின்னா இந்த ஆம்ஹோல் வரைக்கும் நேராக வரும். அதுக்கப்புறம் இங்கே வரும்போது வேணும்னா, ஏன்னா இந்த ஆம்ஹோல் கொஞ்சம் பெருசாகும் போது தான் நமக்கு கை வந்து சின்னதாக இருக்கும்போது இப்படி ஒரு லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் இந்த சைடு வந்து வரலாம். இது வந்து ஸ்லீவ் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு. இல்லை பாடி பெருசாக இருக்குது, ஸ்லீவ் வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா இப்போ ஸ்லீவில் இப்படி நார்மலாக வரும். இங்கே பாடியில் போகும்போது லைட்டாக இங்கே ஒரு ஸ்லாண்டிங்கில் இப்படி போகும். இந்த ஒன்று இந்த பக்கமோ அல்லது இந்த பக்கமோ வரும். ஒரு சிலர் பாடி ஷேப்பை பொறுத்து அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் நம்ம தையல் வந்து போடணும். அதுக்காக ரொம்ப ஸ்லாண்டிங்காக வளைவாக போட வேண்டாம், ஸ்லாண்டிங்காக போடுங்க. சொல்லுங்க மேம். அவங்களுக்கு வந்து பெருசா இருக்கு, அவங்க ஒல்லியா தான் இருப்பாங்க. அக்கா மட்டும் வந்து ஃபிட்டா இருக்கு, கை வந்து உள்ள போக மாட்டேங்குது, பாதியிலே நிக்கி அப்படின்னாங்க. மேம் அதுக்கு கை வந்து உள்ளே போக மாட்டேங்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து அடிக்கை உயரம் வந்து கம்மியாக இருக்கலாம். அவங்களுக்கு இந்த அடிக்கை உயரம் உள்ளே போகாமல் இருக்கலாம். இன்னொன்று ஆம்ஹோல் உயரமும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிருக்கலாம். இந்த 2 பிரச்சனைனால தான் கை வந்து உள்ளே போகாது. இப்படி பாதி போயிட்டு பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகாது. இவ்வளோ எவ்வளோ இழுத்தாலும் பாதிக்கு மேலே வராது. இல்ல மேம், மேல வரைக்கும் போயிருது, ஆனா அந்த இடத்துல மட்டும் தட்டி நிக்கிற மாதிரி இருக்கு. அதோடிதான் அவங்க வந்து ஜாக்கெட் போடுற மாதிரி இருக்குமா. அவங்களுக்கு வந்து இந்த அக்கலுக்கு கீழே வந்து ஒரு கட்டி மாரி இருக்கும் 2 பக்கமுமே. அதுக்கு எப்படி மேம் செய்யறது? மேம் அப்போ வேற வழியில் லைட்டாக லூஸ் ஃபிட்டு தானே நீங்கள் போடணும். ஆம்ஹோல் உயரம் நீங்கள் ஆம்ஹோல் கை கீழ் உயரத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிங்க. இப்போ 3.5 வைக்கிறீங்க அப்படின்னா அதை 3.75 4 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தோம்னா ஷோல்டர் வந்து லூஸ் ஆகுது மேம். அவங்களுக்கு ஷோல்டர் கலண்டு வருது மேம். ஷோல்டர் கலண்டு வருதுன்னா முன்பக்கம், அதாவது மேம் இங்கே இது பண்ணுனா அங்கே வந்து கலண்டு வருது அப்படிலாம் வந்து கிடையாது மேம். கை கீழ் உயரத்தை அதிகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கீழே வந்து லைட்டாக உங்களுக்கு மசில்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதை வந்து லைட்டாக கீழே இறக்கி வைக்கிறோம். அதனால் உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வராது. அப்படி ஷோல்டர் லூஸ் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா அப்போ உங்களுடைய ட்ராயிங்கில் தப்பாக இருக்கும். நீங்கள் நெக் ரவுண்டு வச்சது, ஷோல்டர் வச்சது, ரெண்டாவது நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் எடுத்தது கரெக்டாக அப்படின்றது பாருங்கள். சொல்லுங்கள் மேம். இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் மேம் ஒரு 1/4 இன்ச் கம்மியா இருந்தா அது சர்க்கிள்லயே சரி பண்ண சொன்னீங்க. ஆமா மேம். 1/2 இன்ச்சா இருந்தா 1/2 இன்ச் இறக்கி போட சொன்னீங்களா மேம்? ஆமா மேம். இப்ப ஒரு 1.5 இன்ச் குறையுது அப்படின்னா 1.5 இன்ச் அளவுக்குமே அந்த கீழே இறக்கி போட்டுருவாங்க மேம். மேம் அப்படி வராது மேம், சான்ஸே இல்லை. 1/2 இன்ச் தான் டிஃபர் ஆகும். வேறெல்லாம் 1/4 இன்ச்சுனா நம்ம வளைவை மட்டும் மேலே ஏற்றி கீழே அப்படி போட்டுக்குவோம். 1/2 இன்ச்சு தான் வரும். அந்த 1/2 இன்ச்சுக்கு தான் பாக்ஸை மேலே ஏற்றி கீழே இறக்கிக்குவோம். உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் வருதுன்னா அப்போ டோட்டல் நீங்கள் அளவெடுத்தது ட்ராயிங் பண்ணது டோட்டலாக தப்பு மேம். ஏன்னா 1.5 இன்ச் வராது மேம். சொல்லுங்க மேம். என்ன மேம்? ஒரு டைம் நீங்க பட்டி கப்புக்கு பட்டி. ஆமா மேம். அது ஒரு டைம் சொல்லுங்க, அது எப்படி அளவு எடுக்கணுமா இல்ல நம்ம பேக் வச்சு அளவு எடுத்துக்கலாமா மேம்? அது பேக் சைடை போட்டு அது மேல ஃப்ரண்ட் பீஸை போட்டு தான் நீங்க பட்டி அளவு வந்து எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப ஃப்ரண்ட் அந்த அளவு ப்ளவுஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கு மேம், அப்ப அது வந்து தெரிஞ்சுக்காதுங்களா மேம்? இன்னொன்று புரிஞ்சுக்குங்க, நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி அந்த அளவு அப்படியே தைக்கணும்னா நீங்கள் நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி இந்த முன்பக்கம் வந்து 1 இன்ச்சு பேக் ஹைட்லேருந்து மைனஸ் பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணக்கூடாது. இதில் என்ன அளவு வருதோ இதுதான் எடுத்துக்கணும். இதுக்கு மேலே கீழே தையலுக்கு விடணும். அப்படி விடும்போது உங்களுக்கு பட்டி உயரம் உங்கள் ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி பெருசாக தான் வந்து வரும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி ப்ளவுஸ் போடுறது கொஞ்சம் தப்பு. நம்ம வந்து ப்ளவுஸ்னால் கப்புக்கு கீழே தான் வந்து பட்டி வந்து வரணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கப்பு இப்படி ஏறி போடுவாங்க, ஏறிக்கும். இந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு அந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட்டு பட்டி ஹைட்லாம் வந்து வரும். அந்த மாதிரி வருது அப்படின்னா கப்புக்கு மேலே வந்து பட்டி ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கப்பு வந்து கொஞ்சம் சின்னதாகவும் தெரியும். ரெண்டாவது அது அவ்வளோ நல்லா இருக்காது, போட்டு ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா அமுத்திட்டு இருக்கும்.
நீங்கள் அப்படி வரும்போது உங்களுக்கு சேம் அளவு தான் வேணும்னா நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் இருக்கிற அளவை எடுத்து ப்ளஸ் தையலுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க போதும். சரிம்மா. ஓகேம்மா. அதிகமாகும்போது ஹார்ம்ஃபுல் ப்ராப்ளம் வருமா? என்ன மேம்? பேக் சைடு லென்த் அதிகமா வைக்கும் போது இப்போ நம்ம நார்மல் லென்த் வந்து 8 வைக்கிறோம், இப்போ நமக்கு 10 வேணும்னா ஹார்ம்ஃபுல் ப்ராப்ளம் வருமா பேக் சைடு? ஆமாம் மேம். இப்போ நீங்கள் அது வந்து இப்போ பேக் நெக் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஷோல்டரில் அதாவது இப்போ இப்படி ஒரு பாக்ஸ் வந்து போட்டுட்டோம். இப்போ நெக் ரவுண்ட் வந்து இங்கே நான் 2.5 வந்து வச்சுருக்கேன்னு வைங்க, இங்கே 2.5 வந்து வச்சுருக்கேன். பேக் நெக் வந்து இப்போ ஒரு 10 இன்ச் வந்து எடுத்துக்கிட்டோம். பேக் நெக் வந்து 10 இன்ச் எடுத்துட்டோம். இங்கே 2.5 அப்படின்னா இங்கேயும் 2.5 தான் வந்து வைப்போம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து நெக்கு ரொம்ப இறக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ இங்கே 2.5 அப்படின்றத ஒரு 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து 2.5 அப்படின்றத இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு இங்கே அதிகம் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே இருக்குன்னு வைங்க, நான் இது கிராஸாக போட்டிருக்கேன், இப்படி கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கும் இதில் இருந்து அப்படியே நீங்கள் வந்து இப்படி வளைவு இப்படி வச்சு நீங்கள் வளைவு வந்து போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு இங்கே வந்து நல்லா டீப்பாக போகும். நெக்கு கிட்ட போகும்போது 1/4 இன்ச்சு மைனஸ் ஆயிரும். ஏன்னு கேட்டால் இங்கே அகலமாகும் போது நெக்கு இறங்கும் போது இங்கே நமக்கு மைனஸ் ஆயிரும். இறங்கின மாதிரியா மேம்? இந்த அகலம் வேண்டானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாக்ஸ்குள்ளேயே வளைவு போட்டுக்கலாம். இது கொண்டு போகிறது நம்ம அந்த ஷேப் வர்றதுக்காக நல்லா கொஞ்சம் அகலமாக ப்ராடாக கேட்குறவங்களுக்காக கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பாக்ஸ்குள்ளே மட்டும் வளைவு வந்து போட்டுக்குங்க மேம். இல்லை மேம், ஆம்ஹோல் ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு இங்கே அளவு குறையும் போது ஷோல்டர்லேயும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அளவு வந்து முன்னாடி ஏற்றி வரும். இதனால் ஆம்ஹோல் உயரம் லைட்டாக மேலே தான் ஏறுமே தவிர உங்களுக்கு ஆம்ஹோல் ப்ராப்ளம் வந்து வராது மேம். ஓகே, நீங்கள் இங்கே ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுக்கறது அல்லது அடித்து திருப்புறது எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது கிளாத் லாக் ஆகிக்கும். கழுத்துக்களம் வந்து 2.5 இன்ச் மேம், ஷோல்டர் 2.5 இன்ச்னா ஆம்ஹோல் வந்து 5 வைக்கணுமா இல்லை 5.5 வைக்கணுமா மேம்? மேம் நீங்கள் உங்களுடைய செஸ்ட் ரவுண்டை பொறுத்து தான் ஆம்ஹோல் வந்து வைக்கிறோம். இப்போ ஒரு சிலர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இங்கே நெக் ரவுண்டு ஷோல்டர் என்ன வைக்கிறோமோ அதை அப்படியே எடுத்து ஆம்ஹோல் உயரத்துக்கு வைக்கலாமான்னு கேட்குறீங்க. வைக்கலாம். வச்சுட்டு ஆம்ஹோல் ரவுண்டு மேட்ச் ஆகலைன்னா மட்டும் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிங்க பாக்ஸை. சொல்லுங்க மேம். அளவு எடுக்கிறோம் மேம். அளவு பிளவுஸ்ல வந்துட்டு அளவு இருக்குனால அளவு எடுத்தா 10 வருதுங்க மேம். அதே வந்துட்டு அளவு பிளவுஸ்ல வந்துட்டு வச்சு எடுக்கும் போது நீங்க வந்து ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கும் போது 11.5 வருது மேம். டிஃபரன்ஸ் வந்து 11.5 வருதுங்க மேம். மேம் செஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? ஆனா வந்துட்டு இழுத்து அளவு எடுத்தோம்னா ஃப்ரண்ட்ல இழுத்து அளவு எடுக்கும்போது 10 வருதுங்க மேம். ஓகே மேம். அதே வந்து நம்ம ஸ்கேல் வச்சு நீங்க இன்னொரு மெத்தட் சொன்னீங்களா, ஸ்கேல் வச்சு அளவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி அளவு எடுத்தோம்னா 11.5 வருதுங்க மேம். இல்ல மேம், நீங்க அப்போ உங்க பிளவுஸ்ல வந்து நீங்க இது நேரா தானே அளவு எடுத்தீங்க, கிராஸா எடுக்க கூடாது. இப்படி இருக்குன்னா இது நேரா தான். இப்போ இந்த ஸ்கேல் வைக்கிறோம்னா இதுல இருந்து நேரா தான் நீங்க அளவு எடுக்கணும். இப்படி வச்சுட்டு நீங்க நேரா தான் வந்து அளவு எடுக்கணும். ஓகேங்க மேம். நேரா ஸ்டிட்ச் பண்ணிட்டு நம்ம பிளவுஸ் சொல்லுங்க மேம். நீங்க நேரா அளவு எடுக்கும்போது உங்களுக்கு அவ்வளோலாம் டிஃபரன்ஸ் வராது மேம். மீறி போனா 1/2 இன்ச் வந்து வரலாம், அதுக்கு மேல வர வாய்ப்பே இல்லை. ஒரு 1/4 இன்ச் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இப்படி டேப்பை இப்படி வைக்கிறதுல இந்த பிளவுஸை வைக்கிறதுல லைட்டா இப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அந்த டிஃபர் ஆகும். மீறி போனா 1/2 இன்ச் வந்து வரலாம். அதிகமா ஒரு 1.5 இன்ச் அது சான்ஸே இல்லை மேம். நான் போட்டோ சென்ட் பண்றேன் மேம். அப்படி ஒரு நிமிஷம் இருங்க மேம். 1.5 இன்ச் உங்களுக்கு எப்படி வித்தியாசம் வந்து வருது அப்படின்னா அப்போ உங்க பிளவுஸோடைய கழுத்து அகலம் வந்து நல்லா அகலமா வந்து போயிருக்கலாம். அந்த 2.5 2.25 இல்லாம கழுத்து அகலம் நல்லா பிராடா போகும்போது உங்களுக்கு இது இந்த சைடு அதிகமா விரிவாங்கும். அப்ப அவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதான் மேம், கழுத்து அகலமா ஆகும்போது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த சைடு தள்ளி போகும். அப்ப மேம் நீங்க அப்ப உங்களுக்கு இப்ப இது வந்து உங்களுக்கு இப்ப இப்படி பார்க்கும்போது 1.5 இன்ச் வித்தியாசம் வருது. ஆனா அப்படி பார்க்கும்போது 10 இன்ச் வருதுன்னா 1.5 இன்ச் வித்தியாசம் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பாடி அளவு வந்து எடுங்க. இப்ப கஸ்டமர் தான் இருந்தாலுமே அவங்களுடைய பாடியும் ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்க தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இப்படி ஒரு அளவு எடுத்துக்கலாம். ஏன்னா கழுத்து அகலமா இருக்கும்போது மட்டும்தான் இந்த வித்தியாசம் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ரொம்ப ஜாஸ்தி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுடைய செஸ்ட் ரவுண்டு பாடியில் செஸ்ட் ரவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அதில் கரெக்டாக வரும். அப்போ இதுவா அதுவா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து கஸ்டமர் தான் இருந்தாலும் சரி நம்மளதாக இருந்தாலும் சரி நமக்கு டவுட் செஸ்ட் ரவுண்டில் வருது அப்படின்னா கண்டிப்பாக பாடி அளவு எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே மேம். என்ன மேம்?
மேம் பாடி அளவு எடுக்கிறது நான் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பர் செஸ்ட், நம்மளுடைய செஸ்ட்டுக்கு கீழே, அதாவது நம்மளுடைய நெஞ்சு பகுதி கிட்ட வந்து அப்பர் செஸ்ட் வந்து இருக்கணும் மேம். அக்குள் கிட்ட 2 ஒட்டி டேப்பை லைட்டாக மட்டும் லூஸ் விட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு ஃபிங்கர் லூஸ் விடலாம், அப்படி இல்லைனாலும் தேவையில்லை, அப்படியே நீங்கள் இப்படி மடிச்சுட்டு இந்த ரவுண்டு வந்து எடுக்கணும். அதுதான் அப்பர் செஸ்ட்டு. வீடியோவில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். சொல்லுங்க மேம். பிளவுஸ் வந்து அளவெல்லாம் கரெக்டா இருக்குது, ஆனா போட்ட பிறகு அந்த நெஞ்சு பக்கம் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கு. அது என்ன மிஸ்டேக்கா இருக்கும் மேம்? அது நீங்கள் இந்த சைடு ஜாயின் பண்ணுறீங்களா, அந்த சைடு ஜாயின் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த சைடு தள்ளி போகிறதுக்கு இந்த சைடு தள்ளி வந்துட்டாலும் உங்களுக்கு டைட்டாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த தையலுக்கு பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டு அந்த தையல் மட்டும் பிரிச்சிருங்க நெட்டாவுமே. அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து லூஸ் வந்துடும். அப்பயும் உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸ்லாம் வந்து வரல அப்படின்னா, டைட்டாக வந்து இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்களுடைய செஸ்ட்டு வந்து பாடியில் எடுத்து பாருங்கள். என்ன மேம்? கண்டிப்பாக வரும் மேம். ஏன்னா செஸ்ட் ரவுண்டு தான் ஒரு ப்ளவுஸ்க்கு மெயின். அதை நம்ம தப்பாக எடுத்துட்டோம்னா நமக்கு எல்லா பக்கமே பிரச்சனை வரும். ஓகே மேம். மேம் சென்டர்ல டாட் பிடிக்கணுமே, அது வந்து 3 இன்ச்சஸ்க்கு நெக் ரவுண்ட் பேலன்ஸ் பண்ணியாச்சு மேம். 3 இன்ச் அப்படி இல்லை மேம். இது வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சென்டர் டாட் அப்படின்றது ஒரு 3 இன்ச் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து செட் ஆகும் மேம். கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னா ஒரு 2.5 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். மீதி எல்லாருக்குமே வந்து 3 இன்ச் அப்படின்றது நம்ம நார்மலாக எடுத்துக்கிறது தான். இதுக்கும் நெக் ரவுண்டை பொறுத்து தான் அப்படின்றது கிடையாது மேம். இல்ல மேம், ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 2.5. ஆமா, இது வைக்கிறத சொல்றீங்களா? ஆமா, இது வந்து நெக் ரவுண்ட் தான் வைக்கணும். ஓகே. நெக் ரவுண்ட் 2.5 2.5 வச்சுட்டு அதுக்கப்புறம் 1.3 1.4 நீங்க வச்சுக்கணும். ஆனா கண்டிப்பா நெக் ரவுண்டை வைக்கும் போது தான் நீங்க இந்த ப்ளவுஸ் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பு அந்த ஷார்ப் இருக்குல்ல, கரெக்டா நம்மளுடைய பஸ்ட் அந்த நெப்பிள் பாயிண்ட் நேர் கரெக்டா வந்து மேட்ச் ஆகும். இல்லைன்னா நீங்க டாட் பிடிக்கிறது இந்த சைடுக்கு தள்ளியோ அல்லது அந்த சைடு தள்ளியோ போயிடும், மிடில் கரெக்டா வராது. சொல்லுங்க மேம். ஸ்டிச்சிங் பண்றது ப்ளவுஸ் கொடுக்குறாங்க மேம். நம்ம துணி எடுத்து பார்க்கும்போது இந்த துணி கரெக்டா இருக்குமா பத்தாதான் எப்படி நம்ம கரெக்டா அளந்து பார்த்து சொல்ல முடியும் மேம்? கண்டிப்பா 1 மீட்டர் துணி மேம், கண்டிப்பா யாரா இருந்தாலும் சரி 1 மீட்டர் துணி வந்து தேவைப்படும். அதுவுமே இப்போ எல்போ ஸ்லீவ்லாம் வந்து போடுறாங்க அப்படின்னா 1.5 1.10 கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தா 1.25 கண்டிப்பா தேவைப்படும் மேம். இல்ல மேம், நம்ம அளந்து பார்த்துட்டு எப்படி மேம் சொல்றது பார்த்ததுலேயே பத்தாது அப்படின்னு மேம்? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்ச் டேப் வச்சு அந்த ப்ளவுஸு அந்த கரப்பகுதியை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு 9.5க்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னா, அதாக 9.5 வேண்டாம், ஒரு 9க்குள்ளே உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து வருது அப்படின்னா அப்போ ஒரு 90 பாயிண்ட் இருந்தாவே வந்து போதும். அதுவே வந்து உங்களுக்கு 9.5க்கு மேலே வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து வருது, 11 இன்ச் வரைக்கும் வருது அப்படின்னா உங்களுக்கு 11.5 வரைக்குமே உங்களுக்கு ஒரு மீட்டர் வந்து தேவைப்படும் மேம். 1 மீட்டர் இருந்தால் போதும். இப்போ செஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் பெருசாக ஸ்லீவ் லென்த்தும் பெருசாகுது அப்படின்னா அப்போ நமக்கு 1 மீட்டர் பத்தாது. அப்போ 1.5 1.10 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே. என்ன மேம்? ஸ்டிச்சிங்க்கு வீடியோ போடுறீங்களா மேம்? ஸ்டிச்சிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கீங்களா மேம்? இல்ல ஆன்லைன் வீடியோ கால் இல்லை மேம், இல்லை இது டவுட்டு தான், இல்லைன்னா ப்ளவுஸ் கட்டிங் அப்படி தான் பார்ப்போம். சரி ஓகே மேம். மேம் இப்போ சைட் ஜாயின் பண்றோம்லங்க மேம். ஆமா மேம். அப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஆம்கோல் கிட்ட ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண சொன்னீங்கல்ல, அப்படி மார்க் பண்ணும்போது செஸ்ட் ரவுண்ட் வந்து கம்மியாகாதா மேம்? நம்ம பேக் சைடு கட்டிங் பண்ணும்போது இங்கே ஒரு 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் அந்த இது கேட்குறீங்களா? இல்ல மேம், நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க செஸ்ட் ரவுண்ட் ஆம்ஹோலும் மேட்ச் ஆகல அப்படிங்கிறப்ப அந்த 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. அதுதான் மேம், பேக் சைடு டிராயிங் பண்ணும்போது தான் இந்த சைடு வந்து நான் 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி போடுங்கன்னு சொல்லுவேன். இல்ல மேம், இந்த அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, கிரீன் கலர் பிளவுஸ் ஸ்டிச் பண்ண மாதிரி, அதுல போட்டிருந்தீங்க. அதுல வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது போட்டிருந்தீங்க இப்போ செஸ்ட் ரவுண்டும் ஆம்ஹோலும் ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி போட்டா தையல் வந்து நேரா வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. அப்படி போடும்போது செஸ்ட் ரவுண்ட் வந்து கம்மி ஆகாதா அப்படின்னு கேட்குறேன். இல்லை மேம், கம்மி ஆகாது மேம். சரி, கம்மி ஆகாது மேம். எனக்கு நீங்க ஒரு டவுட் மட்டும் சொல்லு மேம். அக்கா, அந்த மேல இந்த ஜஸ்ட் ரவுண்ட் முன்னாடி வந்து 13 வைக்கிறேன் எங்க அன்னைக்கு. சொல்லுங்க. பின்னாடி பின்பக்கம் வந்து 17 வரும் அவங்களுக்கு. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நெஞ்சு வெளியில வந்துடும் அப்படின்னு.
பட்டி இதா இருக்கிறதுனால. ம். அது முன்னாடி எவ்வளவுக்கா வைக்கிறது? பேக் ஹைட் நீங்க 17 வைப்பீங்களா? தையலுக்கும் சேர்த்து சொல்றேன்க்கா நானு. உங்களுக்கு 15 தான் வரும். தையலுக்கு நான் பின்னாடி அவங்களுக்கு மொத்தமா வேணுங்கிறதுனால 2 இன்ச்சு பின்னாடி தூக்கிக்கும். அது வேண்டாமா, இப்ப ரெடி. இப்ப இது வந்து 14 அப்படின்னா இந்த அளவு எவ்வளவு எடுப்பீங்கன்னு சொல்லுங்க. 15 வைப்பேன்க்கா. இது 15 வந்து வைப்பீங்க. செஸ்ட் எவ்வளவு வைப்பீங்க? 13ஆ? 3.5யா? 13 வந்து நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, இப்ப இது வந்து நீங்க 15 தான் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வந்து வைக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா இது பெரிய சைஸ் கொஞ்சம். நீங்க ஃப்ரண்ட்டுமே 15 வைக்கணும், பேக்கும் 15 வந்து வச்சுட்டு உங்களுக்கு அப்படி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட்டியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரண்ட் வந்து நமக்கு இப்படி வருதுன்னு வைங்க, இப்படி போகுது நமக்கு, இதுதான் ஃப்ரண்ட்னு வந்து வைங்க. ஃப்ரண்ட்ல வந்து இப்படிதான் நமக்கு வந்து இருக்கும். அதாவது இப்படி நம்ம நேரா போட்டிருப்போம். போட்டுட்டு இங்க வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணியிருப்போம், இங்க ஒரு டாட், இங்க ஒரு டாட் மார்க் பண்ணியிருப்போம். இதுல இருந்து நமக்கு இப்படி வி ஷேப் வந்து போகும். இங்க 1 இன்ச் வி மாதிரி போட்டிருப்போம். இந்த மாதிரி நமக்கு வந்து வரும். ஆனா நீங்க பட்டி அளவெடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் பட்டிங்கிறது இதுல இருந்து மேல 1/2 இன்ச் வச்சு இந்த கீழே நமக்கு அந்த பேக் சைடு இருக்கும் அதோட வச்சு இங்க நீங்க செக் பண்ணுவீங்க. செக் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டும் ஒரே அளவா இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பட்டி உயரம் வந்து கம்மியா வரும். ஒரு 2, 2.25, 2.5 அப்படிதான் வந்து வரும். எச்சா வராது, 2.5 தான் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பட்டி உயரத்தை வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க, 2வது பட்டி உயரம் வந்து 2.5 இன்ச் வச்சுக்கோங்க, 3வது பட்டி அந்த சைட்ல என்ன அளவு வருதோ அந்த அளவு அப்படியே வச்சுக்கோங்க. 2.5 தான் வருதுன்னா 2.5 வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பட்டியை மட்டும் 3ஆ மாத்திக்கங்க. ஏன்னா நீங்க 13 செஸ்ட் ரவுண்ட் வந்து சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஆகும், ஃப்ரண்ட் ஹைட்டு கண்டிப்பா நல்லா லென்த் கொடுத்தாதான் அவங்களுக்கு அதுக்கு கீழே பட்டி வரும், கப்புக்கு கீழே. அப்ப நீங்க ஃப்ரண்ட் ஹைட்டுமே வந்து கிட்டத்தட்ட 15 இருக்கணும். அப்படி இல்லைன்னா 14.75 போடுங்க. போடும்போது தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப நார்மல் சைஸ்க்கே நான் 13 வந்து போட சொல்றேன், அதுதான் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப நீங்க இது ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸ், டி சைஸ் ப்ளவுஸ்ல போகுது. அப்ப நீங்க ஃப்ரண்ட் ஹைட்டை கீழே இறக்கியே ஆகணும். அதனால 14.75 ஃப்ரண்ட் ஹைட்டு 1 போடுங்க. பட்டி மட்டும் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும், அதை நீங்க மாத்தி போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் பட்டி நீங்க 2.5 வந்தாலும் 3ன்னு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகே மேம். மேம் பேக்கு 12 எல்லாம் பத்தாது மேம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் மேலே வந்து இருக்கும். இப்போ பேக் வந்து 12 வந்து இருக்குன்னா ஷோல்டர் தையலுக்கு அரேஞ்ச் செய்யுதுன்னா 13 மேம். அப்போ ஃப்ரண்ட் வந்து நீங்கள் 12 வந்து போடணும். மேம் அது வந்து நீங்கள் இடுப்பு சுற்றளவாக டைட் பண்ணுங்க. இது வந்து நான் கப்புக்கு கீழே தான் பட்டி வந்து சொல்கிறேன். அதனால உங்களுக்கு வந்து கப்புக்கு கீழே பட்டி வரும்போது உங்களுக்கு கை தூக்கினாலும் வந்து ப்ளவுஸ் வந்து தூக்காது மேம். உங்களுக்கு பட்டி கப்போட மேலே ஏறின மாதிரி ப்ளவுஸ் வந்தால் தான் உங்களுக்கு வந்து தூக்கும். ஓகே மேம். சொல்லுங்க மேம், கிளாஸ் முடியுது மேம். ஒரு டவுட் மட்டும் கேளுங்க, சொல்லுங்க. இப்போ ஒரே ஒரு ஷோல்டர் மேம். சொல்லுங்க. நான் வந்து ஷோல்டர் வந்து 2.25 எடுத்துருக்கேன். ஓகே மேம். ஓகேவா? கீழே வந்து இப்போ நெக் ரவுண்ட் வந்து 6 இன்ச் இருக்கு. எனக்கு வந்து ரவுண்ட் வந்து கொஞ்சம் வந்து டெப்தா வேணும்னு இருக்கும்போது நான் ஒரு 3 இன்ச் வரைக்கும் ரவுண்ட் எடுக்கிறேன் மேம், ஃப்ரண்ட் சைட்ல. ஓகேவா மேம்? இப்போ நான் கீழே டாட் பிடிக்கும்போது அதை எப்படி மேம் எடுக்கிறது? ஷோல்டர்ல இருந்து 2.25 எடுக்கவா, இல்ல கீழே இருக்கிற அந்த 3 இன்ச் எடுக்கவா மேம்? எதை மேம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்றது? இப்போ கஸ்டமர் வந்து நெக் வந்து எனக்கு ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் டெப்தா கொடுங்க, அதாவது அந்த ரவுண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராடா தான் இருக்கட்டும். இப்போ நான் ஷோல்டர் 2.25 எடுக்கிறேன், கீழே வந்து நம்ம ஸ்லாண்டிங்ல ஒரு 4 இன்ச் வந்து எடுத்தோம். ஆமா மேம். அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுறேன்? அதுக்கு இப்போ நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் நெக்ல வந்து நம்ம டாட் சைட்ல வந்து நான் எப்படி மேம் எடுக்கிறேன்? 2.25 எடுக்கலாம், இல்லை 3 இன்ச்சஸ் வந்து நான் வந்து இல்ல மேம், நீங்க நெக் ரவுண்ட் என்ன வைக்கிறீங்க? 2.25 தானே வைக்கிறீங்க, அதே 2.25 தான் வைக்கணும், 3 வைக்க கூடாது. 2.25 வச்சுக்கோங்க. நெக் ரவுண்ட் தான் இங்க வைக்கணும். ஓகே மேம். ஓகே ஓகே மேம். சொல்லுங்க மேம், கிளாஸ் முடியுது மேம். இதோட சொல்லுங்க மேம். ஆனா இங்க கொஞ்சம் ஏத்தி ஒரு கோடு போட்டாலும் 9 தான் மேம் எனக்கு வருது ப்ளவுஸ்ல. 8 வர மாட்டேங்குது மேம். மேம் 8, அதான் உங்களுக்கு எவ்வளவு வரணும்? 8 வரணுமா? ஆமா மேம். ஆனா நீங்க டிராயிங் பண்ணும்போது 9 வருதுங்களா? 9 வருதுங்க மேம். திரும்ப ஒரு அரேஞ்ச் மேல ஏத்தி போட்டாலும் எனக்கு 9.25 தான் மேம் வருது. செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு மேம்? 8 மேம். செஸ்ட் ரவுண்டு 8ங்களா? ஆம்ஹோல் ரவுண்டு 9 வருதுங்களா? ஆம்ஹோல் ரவுண்டு 8 வேணுங்களா?
ஆம்கோல் வந்து எனக்கு 8 வருது மேம். ஆனா நம்ம இங்க அளக்குறப்ப 9 வருது மேம். அது ஒரு 1/2 இன்ச் மேல கோடு போட்டு. மேம் இல்லை மேம் ஒரே நிமிஷம், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு. உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ மேம் வருது? செஸ்ட் ரவுண்ட் வந்து 9 மேம். ஓகே மேம், செஸ்ட் ரவுண்டு 9. உங்களுடைய ஆம்ஹோல் ரவுண்ட் எவ்வளோ மேம்? 8 மேம். மேம் செஸ்ட் ரவுண்டு 9க்கு ஆம்ஹோல் ரவுண்டு 8 வந்து வராது, அதை விடவும் கம்மியாக தான் வந்து வரும். மேக்ஸிமம் 8, 7.5, 7.25 அப்படி தான் வந்து வரணும். ஆனால் நீங்கள் 8 சொல்கிறதே அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆம்ஹோல் உயரம் எவ்வளோ வைக்கிறீங்க? 6 மேம் உங்களுக்கு 6.5 வராது. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 5, 5.5 அவ்வளோதான் வரும். நீங்கள் 5.5 வச்சு ஒரு பாக்ஸ் போட்டு பாருங்கள். வரலைன்னா அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிங்க பாக்ஸை. 5 வைக்கணுமா மேம்? ஆமாம் மேம், 6 வர 6.5 வராது. 6.5 சொன்னீங்க? ஆமா மேம். மேம் 6.5 பெரிய சைஸ். 6.5க்கு வந்து டி சைஸ் ப்ளவுஸ்க்கே 6 தான் வைப்போம். நீங்கள் வந்து ஏ சைஸில் இருக்கீங்க, உங்களுக்கு அது வராது. 5.5 வச்சு பாக்ஸ் போடுங்க. 5.25, 5.5 வச்சு பாக்ஸ் போடுங்க. ஓகே மேம். அப்புறம் மேம் கீழே இடுப்பு இறக்கம் வந்து 1 இன்ச் கீழே இறக்கி வைக்கணுமா? மற்ற அளவு எதுவும் மாற்றணும்? மாறாது மேம், எந்த அளவும் மாற்ற வேண்டாம். இடுப்பை மட்டும் இறக்கி வைங்க. ஆம்கோல் உயரம்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்க மேம். ஓகே மேம். லைனிங் கிளாத்ல வந்து ஜாயின் பண்றது கத்து கொடுத்தீங்க மேம். மெயின் கிளாத்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லுங்க மேம். என்னது மேம்? கைக்கு கிளாத் கட்டல் மேம். மேம் அதுவுமே உங்களுக்கு வீடியோ இருக்குமே மேம், எப்படி வந்து ஜாயின் போட்டு பண்ணுறதுன்னு. உங்களை மெயின் கிளாத்தில் சாதா ப்ளவுஸில் எப்படி பண்ணுறோமோ அதே தான் லைனிங்க்கும். சரிங்க மேம். லைனிங்ல பண்ணிட்டோம் மேம். ஆனா மெயின் கிளாத்ல வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஓகே மேம், அது நான் யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பேன். சில கிளாத் எதுவும் பத்தலைன்னா அந்த சைடு கிளாத்தையே கட் பண்ணி வச்சு ஜாயின் பண்ணி ரீசெண்டாக கூட போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம்.